நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் முருகன் மற்றும் நண்பர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இது ஒரு போனஸ் எபிசோடா வரும்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ்ட் எபிசோடு என்னடா திடீர் மறுபடியும் தெலுங்கு படத்தையே ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, இது உங்களுக்கு போனஸ் எபிசோடு, எங்களுக்கு போனர் எபிசோடு. போனர் எபிசோடு வந்து எங்களுக்குன்னு ஒன்ன சேர்க்காத ஜான்வி கபூரை பார்த்து என்ன சேர்க்காத அஜித் மாதிரி சொல்றேன். என்ன செகண்ட் ஹாஃப்ல ஒரு அரை மணி நேரம் மட்டும் டாக்கி வச்சுக்கு ஒரே குதூகலமா இருந்துச்சான். ஃபார் மை பாய் ஜான் விக் அப்படிங்கிறனா இது தேவரா கவுண்டரா எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். தேவரா படத்தை தான் ரோஸ்ட் பண்ண போறோம். இவங்க எப்பவும் போல இந்த இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேசிடுவாங்க, நாகரிகம் தெரியாதவங்க பாய்ஸ். இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னா பீஸ் மேக்கர், அப்புறம் வந்து 0.5x 2 பேர் வந்திருக்காங்க. படம் நடிப்பாங்க 6.5 நடிச்சிருப்பான் அது மாதிரி. ஆமா 6 அடி 5 அங்குலம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. நம்மால இல்ல இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது அந்த இது நீ கூட நல்லா இருக்கு அனுப்புறீல, ஒருத்தன் கேக்குறான் நீ சிங்கிள் தானே உனக்கு இது தேவையா அப்படின்னு எனக்கு டிஎம் பண்றான். ஐயோ நீங்க பின்னால பேசுன பேச்சு சரி, எனக்கு ஒண்ணு புரியல. இந்த ஐடியில இவ்வளவு போடுறிய, அதெல்லாம் இந்த எப்படி அவங்க பாப்பாங்க? எனக்கு அதான் புரியல. இந்த ஐடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு பிடிச்சத நான் ஷேர் பண்றேன். மெண்டல் டாடே ஆர்த்தர் இவன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இவன் ஆளு வந்து இந்த அக்கவுண்டே தெரியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே நான் அதுக்குன்னு போட்டது இல்ல. நான் சும்மா எனக்கு பிடிச்சத இருந்தா ஷேர் பண்ணிட்டு உட்காந்துங்க. எனக்கு பிடிச்ச ஆளே இல்லாத டீ கடையில உட்காந்துட்டு பாவம்டா டீ ஆத்திட்டு இருக்கான்டா. இல்லடா அவ கேட்டோடதான் ஓ இவங்க இந்த ஆங்கிள் பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அவன் சொல்லவும். வைரமுத்து மாதிரி ஆள் இல்லாத உனக்கு பாடல்கள் எதற்கு அப்படிங்கிறான் வந்து. ஷாம்பு பாட்டில்னு சொல்லுங்க. பேண்டின் ஷாம்பு பேண்டின் முத்து பேண்டின் அப்படிங்கிறான். ஐயோ சரி இன்ட்ரோ வந்து நான் தாண்டா தாக்கி மிச்சி, அப்புறம் வந்து இந்த கேன பொண்ண தாண்டா இது பீஸ் மேக்கர். அது சொல்லுங்க, என் குஞ்சில ரெக்கார்டிங் பண்றீங்களா அதையும் சொல்லுங்க. ஆமா அது கூட வந்து பீஸ் மேக்கர் குஞ்சு இருக்கு ரெக்கார்டிங்க்கு. சரியா கிரேக் பேரை மாத்திரலாம். இல்லாததெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு. ஆமா மாத்திரு. இல்ல அர்த்தர் பீஸ் மேக்கரின் இல்லாத குஞ்சின்னு மாத்திரலாமே. பேசிட்டு இருக்காங்களே ஏதாவது எபிசோட வளர்க்கணும்ல. எபிசோட வளர்க்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல 4 தங்கச்சி கரான் வரலாம் நான் ஒதுக்கிக்கிறேன், நீ சொன்னு படுவிடு கரையாத்துற. சரி, அந்த இதுக்கு எபிசோடுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா மெய்யழகன் படம் வந்து எல்லாருமே பாருங்க. படம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன், என்ன வந்து அடிக்க வராங்க, என்ன வந்து அடிக்க வரானுங்க. இன்னும் லாங்குவேஜ் படத்தை பார்த்த நல்லாவே இல்ல, அத படத்தை போய் சொல்றேன் அப்படின்னாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், படம் வந்து எப்படி யார் பார்க்கணும் ஆடியன்ஸையும் நான் சொல்லிடுறேன். இந்த மெய்யழகன் படம் வந்து ஃபுல்லா பயங்கர ஸ்லோவா இருக்கும். டாக்கி மிச்சி மாதிரி என்ன ப்ரோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டையே வரல, என்ன ஹீரோயின் இடுப்ப காட்டவே இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க படம் பிடிக்காது. ரொம்ப சைலண்டா உட்காந்து ஃபுல்லா இது பாக்குறவங்களுக்கு, என்னது ஸ்லோ மூவிஸ் பேஷன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். ஆனா எனக்கு ரொம்ப அந்த படம் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து யாரா லாங் லெக்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னது வாங்கிட்டு வந்து அது சும்மா நார்மலா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேதுடா. ஏன்னா நம்ம வந்து இதுல பார்த்தோம். ஆமாடா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலதான். ஏன்னா இவனே செகண்ட் ஷோவே வந்து நல்லா இல்லைன்னு போட்டிருந்தான். கமெண்ட்லயும் அதான் போட்டிருந்தாங்க எல்லாருமே. நான் கூட அது வந்து ஒரு ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு எடுத்த படம்டா அது. எல்லாரும் இப்போ வந்து பொட்டுக்காளி படம் வந்து எவ்வளவு சூப்பரா இருந்ததுங்கிறத வந்து நம்ம வந்து நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆனா அந்த படத்தை நார்மல் ஆடியன்ஸ் என்ன சொல்றானுங்க, வெளில வந்து நான் நார்மல் ஆடியன்ஸா எனக்கு ஒர்க் ஆகலன்னு தான் சொன்னேன். எனக்கு அந்த அளவு ஒர்க் ஆகலடா அப்படிதான்.
அதுதான் இது ம். நார்மல் ஆடியன்ஸ்க்கு புரியாது. என்னடா இது? என்ன ஷாட் வச்சிருக்கான்? இப்ப எதுக்கு கடைசியா அவன் எதுக்கு எண்டிங் வந்து ஓப்பன் எண்டிங்கா விட்டுருக்கான் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஓப்பன் அந்த இதுல கொட்டுக்காளியில வந்து கடைசியில எண்டிங் வந்து அவன் எப்படி ரொம்ப இதா விட்டுருப்பான்ல, அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தான் இது பண்ணணும். இந்த மாரி எக்கச்சக்கமான படம் இங்கிலீஷ்ல இருக்கு. அது பார்த்தவங்களுக்கெல்லாம் பக்காவா புரியும். இன்னொன்னு வந்து அவன் சொல்லி எடுத்ததுனால இது ஃபெஸ்டிவல் படம்டா, ஃபெஸ்டிவல் படம்டான்னு சொல்லி தான் எடுத்தான். கமர்ஷியலா இல்லடா, இருக்கும். அவன் நீங்க வந்து என்ன என்னன்னா, இப்போ ஒரு இதுல ஸ்பீச் குடுத்திருக்கான். இந்த மாரி அ, ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ்ட்ட ஒரு ஸ்பீச் குடுத்திருக்கான். இந்த மாரி, "நீங்க உங்களுக்கு அ, கொட்டுக்காளி மாதிரி இந்த மாரி நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு கதை எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, தைரியமா எடுங்க. வெளியில நீங்க ம், அவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு பார்க்காதீங்க. கொட்டுக்காளி ம், வந்து கமர்ஷியலா ஹிட்டான மூவி தான். அதனால நம்ம ம், ஊர்ல இருந்து எடுத்தாலும் அது ஹிட் ஆகும். நீங்க நீங்க பண்ற கதைய நீங்க ஒரிஜினலா நமக்கு ஏத்த சூழலுக்கு ஏத்த மாரி பண்ணுங்க. உங்களுக்கு தோன்றத எடுங்க. யாரும் பயப்படாதீங்க. கொட்டுக்காளிக்கு இப்படி மிக்சட் ரிவ்யூஸ் வருது அப்படின்னு." ஆனா படம் வந்து கமர்ஷியலா ஹிட் தான். எனக்கு வந்து அது பேர் என்ன, கமர்ஷியல் இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, கிரிட்டிக் வைஸாவும் எனக்கு வந்து நல்ல பேர் தான் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க. இந்த இந்த மாதிரி ஈவன் ஸ்டைல் ஆஃப் மூவி எடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் ஒரு இது மாதிரி வச்சு பேசியிருக்கான். ஆ, ஆ, ஆ. அதை நான் வேணா ஷேர் அதுதான்டா. பண்றேன் உனக்கு. அது ட்விட்டர்ல வந்து இருந்துச்சு ஒரு அந்த. செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இப்போ ஆ மெய்யழகன் பார்த்துட்டு, இது ஸ்பாயிலர் தான் வேணா மியூட் பண்ணிக்கோங்க. உனக்கு தெரியும். பீஸ் மேக்கர் தெரியும். ஸ்பாயிலர் தான் ஒரு 5 செகண்ட் வேணா ஒரு 10 செகண்ட் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்படின்னா படத்துல வந்து கார்த்தியோட பேர் வந்து மெய்யழகன். அந்த ஒரு விஷயத்தையே நம்ம வந்து போக போக படத்துல இன்வால்வ் ஆகி நம்ம உட்கார்ந்தோம்னா, அந்த அந்த ஒரு விஷயத்தையே நம்ம மறக்க வச்சுருவாய்ங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் அந்த கதைய வந்து எழுதியிருக்கான். அதுல வந்து அந்த கேரக்டர்ஸ வந்து ரைட் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஒரு இதான படத்த வந்து என்ன இப்ப நான் கேட்ட வரைக்குமே ரிவ்யூல என்ன சொல்றாய்ங்க அப்புட்ன்னா, என்னது ஒண்ணுமே இதே இல்லையே! பாட்டே இல்ல படத்துல. ஒரு ஆக்ஷனும் இல்ல. அவங்க வந்து நான் ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எதுக்கு நாங்க உட்காந்து பார்க்கணும்? அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் கேட்கறானுங்க. அதனால தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதாவது இந்த பிஎன்சி ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க. அவங்களுக்கு ஆமா வந்து ஆமா. ரொம்ப ஆனா இப்ப பக்காவாது. என்னன்னு வச்சுக்கேன், பிரீமியர் ஷோக்கு அப்புறம் இவங்க கொடுத்ததுனால தமிழ்ல நீ பார்த்ததுனா 7 நிமிஷம் ட்ரிம் பண்ண வருஷன் ஆர்த்தர். பிரீமியருக்கு அப்புறம் 7 நிமிஷம் குறைச்சிருக்கான். ஆ, ஆ, ஆ. இப்ப நான் எனக்கு தெலுங்குல என்ன, தெலுங்குல 23 நிமிஷம் குறைச்சிருக்கான் ஆர்த்தர். தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இதை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 23 நிமிஷம் குறைச்சிருக்கான். நான் எனக்கு என்ன சொல்றேன்னா, இந்த படத்த இன்னொரு ஒரு 4 மணி நேரம் எடுத்தா கூட நான் உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சு. அவங்க 2 பேரும் ம். உட்காந்து பேசுறாங்கடா. பேசுறது அ ஒரு சில இடத்துல வந்து நம்ம இப்போ உட்காந்து பேசுறோம்னு வச்சுக்கயேன், எங்க போகுமோ அந்த கான்வர்சேஷன் எப்படி போகும்? இப்போ நம்ம ஒரு இடம் ஒரு விஷயத்த ஏன் உட்காந்து ரேண்டமா பேசுறோம்னா, பேசுறாங்கன்னா 2 பேரும் உட்காந்து ரேண்டமா தான்டா பேசுவாங்க ரேண்டமா தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இருக்கும். ஆ. அது வந்து பேசுறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவங்க அந்த அளவுக்கு டயலாக்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தான். கார்த்தி உட்காந்துட்டு அந்த இதெல்லாம் சொல்லுவான். அந்த கரிகால சோழன் ம். கதை வந்து சொல்லுவான். ஓகேவா? அந்த சேரன் கரிகாலன் ம். சோழன்லாம். இந்த கதைலாம் ம். நான் வந்து நெறைய பேர்ட்ட உட்காந்து எங்க ஊர்ல கேட்டுருக்கேன். ஆ. எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்து கரிகால சோழனு இது எல்லாரையும் வந்து அவ்ளோ தூக்கி வச்சு கொண்டாடுவாய்ங்க. எங்க ஆ. ஊர்ல பார்த்தீங்கன்னா. ம். இப்ப வந்து என்ன வேணா ம். அரசியல் அது என்ன வேணா இருக்கட்டும். ஆனா பயங்கரமா ம். தூக்கி வச்சு கொண்டாடுவாய்ங்க எல்லாரும். அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அதுவும் இல்லாம இந்த ஷூட்டிங் எடுத்த இடம் கும்பகோணத்துல எடுத்த இடம், தஞ்சாவூர்ல எடுத்த இடம்லாம் நெறைய நான் சுத்துனது. அதனால எனக்கு அப்படியே ம். உட்கார்ந்திருக்கப்ப அப்படியே நான் என்னமோ அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த மாரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ம். அதனால அந்த படத்த போயிட்டு தியேட்டர்ல முடிஞ்சா அவன் பாருங்க. அவன் இல்லன்னா எஸ்எஸ் ஹெச்டி வந்தெல்லாம் மியூசிக்ல பாருங்க. ஒரு இது ம். கொடுத்திருப்பான் அந்த டைரக்டர். அது பாருங்க யாரும் டைம் கிடைச்சா. அவன் ஃபர்ஸ்ட் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தான் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆத்தர். அவன் ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் ஜியோகிராபிக் பார்க்கலாம். சேனல் இருக்குல்ல, அதுக்கு ஆமா போகணும்னு தான் ஃபோட்டோகிராஃபர். வந்திருக்கான். அப்படிங்கிற மாதிரி அப்படியே இதாகி அதனாலதான் அவன் வைக்கிற ஷாட்லாம் அவ்வளவு அழகா இருக்கு போல இருக்கு. 96லயே மியூட் பண்ணிட்டு பார்த்தா கூட ஜாலியா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும். இப்ப இதுல பரத்வாஜரங்கன் இன்டர்வியூல உட்கார்ந்து ஹலோ. ஒரு ஷார்ட் வந்து விளக்கிட்டு இருப்பான். இன்ஸ்டால வந்து நான் ஒரு ஆ. நீ ஒரு அவன் பரத்வாஜரங்கன் செம்மையா கேட்பான். அந்த டீ கிளாஸ் வச்சிருப்பீங்க. மத்த எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். டீ கிளாஸ் மட்டும் இதுல இருக்கும். ஒரு மாரி ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பான். அத எக்ஸ்பிளைன் பண்றப்பயே ம். தெரியும். அவன் 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 அதே தான் அந்த படத்துலயும் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஒரு சீனுக்குமே அந்த அந்த உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கயேன், அந்த இடத்துல இப்போ அந்த ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அந்த ஏரியாவுக்கு போறாங்கன்னா, மெய்யழகன்ல ம். அந்த இடத்த ம். பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது பார்க்கவே அவ்வளோ ம். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா ம். பண்ணியிருந்தானுங்க. அந்த இன்டர்வியூவருக்கு வேற பயங்கரமான ஃபேன்ஸ் ஏறிப்பட்டாங்கடா. அந்த 2டில சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தான்ல அந்த ஏஞ்சலினா. பொண்ணு சூப்பரா கேள்வி கேக்குது. இவனோட கேள்வி மாதிரி சூப்பரா கேட்குது. தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா அந்த மாதிரி கேட்காம. ஆ உங்களுக்கு பிரியாணி செஞ்சு குடுத்தது எவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு? உரப்பா இருந்தா, காரமா இருந்ததா? சால்ட்டியா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சுன்னு கேட்பானுங்க உட்காந்துக்கிட்டு. பிரியாணி நூட்ஸ்ல. சரி, அடுத்த வருஷம் மார்ச் மாசம் இன்னொரு ஸ்கேமுக்கு ரெடி ஆயிட்டாங்க பத்தியா இல்லையா? மஞ்ச சட்டைக்காரங்கலாம். யாரு? தெரியாதா? மஞ்ச சட்டைக்காரங்கலாம் இன்னொரு ஆமா, ஸ்கேமுக்கு ஆமா. ரெடி ஆயிட்டாங்க.
ஒத்த கை உலக கோப்பை தான் வரதான் சொல்றேன். அவனுக்காக ரூல் மாத்திட்டாங்க பாத்தியா இல்லையா? தூக்குன ரூலை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதுல வேற நம்பர் 7ல போட்டிருக்காங்களா, தலை ஃபார் ரீசன் கிளட்டு சுண்ணி தூக்க போகுது அப்படின்றேன். இல்ல நான் ஒன்னு கேட்கறவங்க வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க வந்து ஐபிஎலோட டிக்கெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போச்சு. அதுல வந்து இது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி வித்தாங்க டிக்கெட்னா, கொட்டாய விட்டான்டா. சாரிங்க, இது மட்டும் எப்படிங்க கரெக்டா கேக்குது? கொட்டாய விட்டா மியூட்ல போடுறா, ஏன்டா அப்படி பண்ற? இல்ல இதெல்லாம் ரெக்கார்டிங் அப்படியே வச்சிருப்பாங்க, எபிசோட்ல இருக்கும், எடிட் பண்ண விட மாட்டேன். சரி, அதான் இந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எப்படி டிக்கெட் வித்தாங்க அப்படின்னா, இது தலையோட கடைசி சீசன். இந்த சேப்பாக்குல வெளில போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், தலையோட ஃபேர்வெல் மேட்சை பார்க்காம எங்கடா நீங்க போய் பூலும்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிக்கெட்டை வித்தானுங்க. சரியா? இப்போ வந்துட்டு ஒரு குண்டா ஒருத்தர் சூத்த வச்சு தலையில முட்டை கொடுத்தான் பாரு. அவன் வந்து வளர்ந்துருவான்டா அடுத்ததுக்குள்ள. இன்னொரு 1 வயசு எக்ஸ்ட்ரா ஆயிடும் அவனுக்கு. 19 வயசு ஆயிடும், அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு 18 வயசுக்கு மேல யோசிக்கவே மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட்லாம் சின்ன பையன் சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு அவன் வந்துட்டானா அடிக்க யோசிக்கவே மாட்டாரு, பட்டு பட்டு அடிப்பானுங்க தலையிலேயே. ஆமா, ஆனா இதை மட்டும் ரீடைன் பண்ணானுங்க. ரீடைன் பண்ணி அவன் கம்பேக் கொடுத்தானா, இதுதான் வந்து இது இந்த ஸ்கேம் 1992 சொல்லிட்டு அந்த மாதிரி 21ல இந்த ரூலை தூக்குனாங்க. இது மாதிரி இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு 5 வருஷம் கழிச்சு வாங்கினா அவங்க வந்து அன்கேப்டு பிளேயருங்கிற தூக்குனாங்க. இப்ப திரும்ப அந்த ரூல் கொண்டு வந்து தோனி வந்து 4 கோடிக்கு ரீடைன் பண்றாங்க இப்போ. ஆமா, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இத வேற ஓவர் இது பண்ணுவாங்கடா. அப்படியே தலை வந்துட்டாரு. அந்த இது வேற எனக்கு எரிச்சலானதுன்னா, ரப்பர் பந்து படத்துல அந்த பாட்டு வரும்ல, நான் பொட்டு வச்சேன் அந்த பாட்டு இருக்குல்ல, அத வேற வச்சு எடிட் வேணுக்குனே வந்து சேப்பாக்களை போடுவானுங்க. அதை போட்டு எடிட் போடுவானுங்க. நம்மளுக்கு சுண்ணி கிழிஞ்சிடும். நம்ம போயிட்டு போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேவரா அந்த படத்துக்கு போலாம். அந்த இது தானே செம ஃபன்னா இருந்துச்சு. இன்டர்வியூ இதுல அனிருத் வந்து இந்த தியேட்டர்ல உட்கார்ந்திருக்காம ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் மேல பேப்பர் தூக்கி அடிக்கிறாங்க. என்னடா பண்றான் அவன்? மேல அவ்வளவு குப்பையை தூக்கி விட்டுறானோ, அப்படியே அசையாம உட்கார்ந்திருக்கான். என்னடா ரோபோட் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அதுவும் இல்லாம அந்த தியேட்டர்ல வேற அந்த இது இந்த ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த சறுக்கிட்டு போவானே, அந்த பாட்டு என்ன, அந்த சவுண்ட்லாம் வருதுல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு. ஆமா, அந்த ஸ்ரீலங்கன் பாட்டு காப்பி அடிச்சு வந்து போட்டானே, காப்பி அடிச்சு போட்டார்ல அது. அதுதான். சரி, நான் படத்தை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கடா உட்காந்து. எக்ஸ்பிளனேஷன்லாம் டைரக்டர் தான் கொடுக்கணும். ஏன் இப்படி செஞ்சடா? இல்லடா, இது மாதிரி தினேஷ் கேட்பான்ல, அட்டக் தினேஷ். இப்ப கெத்த தினேஷா, சரி அவன் கேட்பான்ல, ஏன் அப்படி பண்ணீங்க, அடுத்த படம் டைட்டில் அப்படிதான் வந்திருக்கு பாத்தியா? அந்த இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு டைரக்ஷன்ல ஒரு கலையரசனோட அதுல கெத்து தினேஷ் தான் போட்டிருக்காங்க போஸ்டர்ல. நல்லா அவன் பயங்கரமா நடிக்கிறான்டா. அவன் பேசுறதும் நல்லா ஒரு மாதிரி அவன் தெளிவா இருக்கான். நம்ம வந்து கொடுத்திருந்தானே அந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. சரி, உங்க அம்மாளு எங்க அட்டகத்தி தினேஷ பாத்துட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட், லீவை வந்து அட்டகத்தி தினேஷ பாத்துட்டு இந்த ஸ்டோரி போட்டிருந்தான். நான் வந்து கேட்டேன், என்னடா எப்படா எல்லா டைரக்டரையும் பாக்குற, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்றியாடான்னு கேட்டேன். சாரி சார், ஒர்க் ஷாப் சார் அது அப்படிங்கிறான். காசு கட்டி பாக்குறேன்டா அப்படிங்கிறான். அதான் ஒர்க் ஷாப் போயிருக்கான். டாக்குமெண்ட் சொல்றானா, என் வண்டி கூட சரி பண்ணு, எந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறான். தேவராங்கிற டோன்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, எனக்கு தெரியும். சொல்லு பீப் அடிச்சுக்கலாம், வேணா சொல்லு. இந்த படத்தோட டைரக்டர் கொரட்டோலா சிவாடா. அவன் இப்பதான், அவன் பேர் என்ன, இவன் அந்த கைதி 150 கூட இந்த சிரஞ்சீவி இருக்காருல்ல, அவரை வச்சு ஆச்சாரியான்னு ஒரு மூவி எடுத்து எல்லாம் செருப்பால் அடிச்சு அனுப்புனாங்க. இப்பதான் இவெல்லாம் ஒரு டைரக்டரா அப்படின்ட்டு. அந்த படம் பாத்திருக்கியா? அதுல டிஏஜிங் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு கேக்குறேன், கொரட்டால சிவா வந்து செருப்பால் அடிச்சு அனுப்பிட கூடாது. அந்த ஹீரோ இருக்கான் பாரு, ஏன்டா அவனுக்கு நடிக்கவே தெரியல, நீ சூப்பர் ஸ்டாராடான்னு சொல்லி அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும். அன்னைக்கு கைதி 150 கத்தியும் கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, நமக்கு அது பாத்திருக்கியா? கடைசியில அவன் சோகமா போவான் தெரியுமா விஜய், இவனுக்கான போயிட்டு காதல குரத்துல லெட்ஸ் டு கும்பிடுவோம். அது எப்படின்னா, அந்த படத்தோட பியூட்டியே வந்து, கைதியோட பியூட்டியே வந்து விஜய் வந்து அப்படியே போறதுதான்.
அவங்க எல்லாரையும் வந்து எதுவுமே ஆமா. கிரெடிட்ஸ் எடுத்துக்காம ஆமா ஆமா போறதுதான் அந்த படத்தோட கிரெடிட்ஸ் பியூட்டியே. எடுத்துக்காம போறது. இவன் வந்து சரி. எல்லார்ட்டையும் போயிட்டு கை குடுத்துட்டு நியூஸ்ல எல்லாம் பேட்டி குடுத்துட்டு, இந்த சைடு காஜல் அகர்வால்ட்ட போயிட்டு, "ஏ தம்புடு லெட்ஸ் டூ கும்முடு" அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவான்டா போயிட்டு. ஐயையோ! அப்படின்னு டான்ஸ் அப்படியா? ஆடுவான்டா. ஆமாண்டா. அதுவும் இல்லாம அப்பன்னு பாரு கரெக்ட்டா வந்து இந்த போலீஸ் எல்லாம் வந்து கோர்ட் வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு, "சார் வாங்க சார், வாங்க சார்ம்பாங்க." அந்த இதுக்கு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் போவான் போல அதுக்கப்புறமா. அது கூட பரவாயில்ல. இன்னொரு இன்னொரு சிரஞ்சீவிக்கு வந்து வெறும் கண்ணாடி கண்ணாடி படிய இருப்பாங்க. ஆ அவ்வளவுதான். அதுவும் இந்த தேவரா படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு இதா பட்டது என்ன தெரியுமா? ம். இந்த தடியன வந்து சேவ் கூட பண்ணலடா அவன். ஒரு இதுக்கு ஒன்லி அந்த ட்ரிம். கேரக்டருக்கு ஒரு இது ஒன் ட்ரிம் கூட பண்ணலடா. ம். ஒண்ணுமே இல்ல. மீசைய இதுல லைட்டா இது பண்ணி விட்டுருக்கானுங்க. அது நார்மலா இருக்கு. அவன் ஒரு ம். எஃபர்ட்டே எடுக்க மாட்றாங்க பாரேன். இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இருக்கு. கொஞ்சம் கூட சேவ் பண்ண கூட மாட்றான் பாரேன். இல்ல வேற ஏதாவது முடி கலரிங்காவது பண்ணணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த பீஸ் நான் மேக்கர் மண்ட மாரி மீன்வைல் ஏதாவது அண்ணா வித் பீஸ் மேக்கர் மண்ட சிஜி கிளீன் ஆ சேவ். ஆ அது வந்து டேய், ஒரிஜினல்டா உங்க கிளீன் சேவ். குல் ஏன்டா எது உங்க வாரிசுல குல்ஃபிலாம் கிளீன் சேவ்ல வந்ததா? வாரிசுல இல்ல. நான் ஆ, இதுல கோட்ல அத சொல்றேன். சொல்லு. சிஜில கிளீன் சேவ் பண்ணிட்டு டேய் அது ம். என்னன்னு தெரியல. அது நம்ம அத பத்தி பேச வேண்டாம். டேய் அப்புறம் டேய் பேசலாம். டேய் டேய் ஆர்த்தரு முழுங்காதடா அப்படியே. வாழ 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 உள்ள வை மாமே. அது வந்து அந்த படத்துக்கு டிமாண்ட் பண்ணப்போ அது எப்படி சொல்றது? அந்த டேய் படத்துக்கு அது அந்த புண்ட ஆர்த்தரு போதும்டா. படத்துல அது போதும். அதான் அந்த புண்ட படத்துல அது போதும். சரி இப்ப அதான். அதே விஷயத்த வந்து இப்ப கோட்ல பண்ணான்ல ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஊரே கழுவி கழுவி ஊத்துனுச்சு. இருந்தாலும் ஒரு 3 மாசம் வெளில ஜாலியா சுத்திட்டு இருந்தானா இல்லையா? நல்லா இருந்துச்சு அந்த லுக் ஆனா. சூப்பரா எஸ்எஸ்சி மாதிரி இருந்துச்சு. இருந்தான்டா பாக்க. எஸ்ஐசி புள்ள தானடா அவன். அவன் ஏன்டா தத்து புள்ளையாடா அவன்? அவன அவனே மாரி அவங்க எஸ்எஸ்சி அப்பன் மாதிரி புள்ளையா இருந்தான். ஆனா அப்படி தானடா எஸ்எஸ்சி இருக்கும். வயசானவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இருந்தான். அதான் ஒரு பிரச்சனை. இவனுக்கு 50 வயசு கிளைமாக்ஸ் நான் ஆகுதுடா. பார்க்கும்போது நான் அந்த ஐசோ ஸ்பீடு பேலண்டர் வாங்கும்போது ரியாக்ட் பண்ணுவானே, போடு ஆமா ஆமா. எஸ்எஸ்சி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவரு நெனச்சு பாரேன். எஸ்ஐசி தான் வந்து க்ளோன் உருவாக்கி நம்ம இவன ஒரிஜினல் அவரு விஜய கொல்ல குளோன் வராரு. வந்து உருவாக்கிட்டாரு. 24 வருஷமா குளோன் ஒண்ணு உருவாக்கி உலா விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா. சரி. எத்தனை பேர் அடிக்கிறான் தெரியலப்ப. சேர்றா படத்த ஆரம்பிங்கடா. ஆஹ் இந்த இந்த ஹீரோக்கு இந்த வெப்பன் பெட்டிஸ விட மாட்டான் போல. இந்த ஹீரோக்கு எல்லா படத்துலயும் ஒரு வெப்பன் பெட்டிஸ் ஒண்ணு இருக்குடா. இதுக்கு முன்னாடி நரசிம்மாவோட ஒரிஜினல் இவன் தான் நடிச்சான். அப்புறம் இதே டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருப்பான். அதுலயும் இது மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு வெப்பன் வச்சிருப்பான். ஓடுற கார்ல இருந்து ஒரு வில்லனை தூக்கி விட்டுறது அந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு இருப்பான். அதுல இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும்டா. இவனுக்கு இந்த வெப்பன் பெட்டிஸ் உள்ள ஆள்றான் அவன். இவனுக்கு வெப்பன் ஃபெட்டிஷா? இவனோட ஃபேன்ஸுக்குமே வெப்பன் ஃபெட்டிஷ் இருக்கு. ஏன் தெரியுமா? படம் வந்தா வாயில எல்லாத்தையும் வெப்பன் வெப்பன்ஸ் வச்சு வச்சிருப்பானா? எல்லாத்தையும் காலி பண்ணிருவாங்க. நோ. நான் கூட வாயில ஒரு வெப்பனை பையன் அந்த வெப்பனை யூஸ் பண்ண. அது டாக்கி மிச்சு அது. ஐயோ டேய் 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 அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்டா ஆர்த்தரு ஓத்தலக்க. டாக்கி மிச்சு ரிங் டோன் யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். டா 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 கொஞ்சம் பொடி கொடு. நீ பேரா வெடிக்கொடு. பேரா நீ வழிவிடு. அந்த அந்த பாட்டு அது தான். இல்ல அந்த ஓமன பெண்ணில வரும்ல, போதை கணமே கணமே ஐயோ! போகாது. ஏய் இந்த எல்லாத்துலயும் படம் பரத்தேன நானும் இவன் தான் எடுத்திருக்கான் போல. இல்ல ஆமாண்டா அவன் ஓரளவுக்கு நல்ல படம் எடுத்திருந்தான். அந்த 2018க்கு அப்புறம் தான் அவனுக்கு ஃபாலு. ஆச்சாரியான ஒரு படத்துல வந்து இவனுக்கு டிஏஜிங் தான் பண்றேன்னு சொல்லிட்டு ராம் சரண் தான் நடிச்சிருப்பான். இதுல நான் ஒரு பார்த்திருக்கேன். தெலுங்குல தெலுங்குல ஒரு ம். இது இருக்குடா. ஒரு மித்து மாதிரி ஒண்ணு இருக்கு. என்னன்னா ராஜமௌழி படத்துல ஹீரோவா நடிச்சவனுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு படமே ஓடாது. அந்த மாதிரி ஒரு மித்து ஆ. இருக்கு. அது இப்போ வரையும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஆ. ஏன்னா ஆனா ராஜமௌழி அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும். அந்த அது சைடு ஏதாவது ஒரு லெஜெண்ட் ஸ்கேம் கீம் லெஜெண்ட். பண்றது. ஆமா நீ பாரு பாகுபலியில நடிச்ச ராணாவும் பிரபாஸும் அதுக்கப்புறம் ஹிட்டே கொடுக்கல. இப்பதான் இவனுக்கு பிரேக் ஆச்சு. அந்த பேர் என்ன இப்போ ஒரு படம் நடிச்சாங்க. கல்கி. நம்ம ஆளு கேமல் ஹாசன் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அது வந்து அவனுக்காக அது அவனுக்காக ஆனதெல்லாம் அவனுக்காக கிடையாது. இல்ல. அது கொஞ்சம் அது ஓகே தான். அதுல சும்மா அசிங்கமா ஒரு கேமியோ திட்டுனானுங்க. மாதிரி தான் அவன். அவன தான்டா அந்த படத்துல நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது எல்லாமே அவன் மட்டும் தான். இது ஆமா ஆமா. எப்படி தெரியுமா? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ? இவன் பிரபாஸ் தான் ப்ரோ சரியில்ல. டேய் அவன் தான்டா படத்தோட குறுக்க ஹீரோ. குறுக்க வரான் ப்ரோ வர அப்படிங்கிறான். குறுக்க டேய் வந்துகின்னு அவன் இருக்கான் தானே ப்ரோ. ஹீரோ. இதுக்கு போட்டிருந்தாங்க பாத்தியா? அந்த இப்போ கோட் ஹெச்டி ரிலீஸ் ஆயிடுச்சுல. அந்த இந்த பாட்டுக்கு ஸ்பார்க் சாங் நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கல்ல. ஆமா ஆமா. அது எல்லாத்துக்கும் போட்டிருந்தாங்க. ராஸ்மிகா வந்தனோட போது போட்டிருந்தாங்க. அந்த தயிர் சட்டி உடஞ்சி அவன் மேல தயிரா ஊத்தி இருக்கும்ல அதை ஆமா ஆமா. போட்டிருந்தாங்க. அந்த அத டெம்ப்ளேட் விட போட்டு. அதாவது பரவால்ல அவனே. அதுக்கு வந்து ஒரு இது விட்டாங்க பாரு. நீ ஏன்டி குறுக்க குறுக்க வர? அண்ணாவ பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது ஐயோ அஜித் fan. அஜித் ஃபேன்ஸ் அது. ஏய் படத்துக்குள்ள அது போங்கடா. இருக்கு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்டா. சம்பந்தமே இல்லாம. ஆஹா. அட போடி மங்காத்தா மாதிரி வருமா டாக்குமெண்ட்ரி. ஐயோ! அதான்
ம். குடிச்சிட்டு ம். டாக்குமெண்ட்ரி போதை ஆனான்னு வச்சுக்கயேன், "ஏய் மச்சான் நல்லா இருந்துச்சாடா சரக்கு." என்னதான் இருந்தாலும் மங்காத்தா மாரி வராதுடா அவன். இன்னைக்கு சொல்ல போறேன் பாரு அது மாதிரி நானு. ஐயோ ஐயோ. ம். சரி, படத்துக்குள்ளார போவோமா? அதான் படத்தோட அப்படியே ஆரம்பிடா டாக்குமெண்ட்ரி. நான் அப்படியே வரேன் ஃப்ளோல. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து போலீஸ் மீட்டிங். சரியா? படம் ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒரு பெரிய போலீஸ் மீட்டிங். மினிஸ்டரு, நிறைய ஹையர் அபிஷியல்ஸ்லாம் வந்து ஒரு போலீஸ் மீட்டிங்ல உட்காந்துருப்பாங்க. சரியா? அப்ப வந்து ரெண்டு பிரதர்ஸ், அதாவது அவங்க 2 பேருமே கார்டல் கேங்ஸ்டர் பிரதர்ஸ். அவங்கள பத்தி தானே மீட்டிங்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு எல்டர் பிரதர் வந்து துபாயில போயிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவான், நம்ம பீஸ் மேக்கர் மாதிரி. இன்னொருத்தவன் தான் இங்க இருப்பான். இது சரியா? சொல்லலையா? மேன் ஆஃப் மாசஸ் என்டிஆர், ஜூனியர் என்டிஆர் இதெல்லாம் ஆத்தரு, டைட்டில் உட்காந்துருக்கான். அமைதியாரு, தங்கதோர, இல்ல அமைதியாரு. இது கல்யாண சுந்தரம், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மேன் ஆஃப் மாசஸ் ஆனா மாசே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆமா, ஏன்டா ஒரு அப்படி? சீன்ல கூட இந்த ஹை ஊருக்குள்ள மூமெண்ட் கிடையாது. அதான் அந்த ஊருக்குள்ள இந்த ஆய் போயிட்டு அந்த வேட்டி ஒரு மாதிரி புடிச்சிட்டு கழுவுற வரைக்கும் நடந்து வருவாங்கல்ல, அந்த ஆ. மாதிரி ஒரு பக்கம் தூக்கிட்டே நிக்கிறான் எப்ப பார்த்தாலும். இன்னொன்னு நான் என்னையே எக்ஸாம்பிளா சொல்றேன் பாரு. நான் எனக்கு வந்து போட்டோக்கு வந்து போஸ் குடுக்க தெரியாது. போட்டோல வந்து கொஞ்சம் இது மாரி தான் அப்படியே ஏய் மொறடா மொற அப்படிங்கிற மாரி இருப்பேன். இவன் வந்து போட்டோல போஸ் குடுக்க சொன்னா திரும்பி அனுப்பிச்சுட்டு சைடு ஆங்கிள்ல பார்த்தா ஒரு மாரி நல்லா தெரியும்ல. ஒரு மாரி சைடு ஆங்கிள்ல வந்து மென்டல் மாரி அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ஜிகர்தண்டால குரு சோமசுந்தரம் வருவார்ல, அது மாதிரி ஒருத்தனை அனுப்பி விட்டு மகேஷ் பாபு இவனை எல்லாரையும் அடிச்சு நடிக்க சொல்லி ஆமா. கொடுக்கலாம், சரியா வரும் இவங்களுக்கு. ம். சரியா? இந்த நடிடா மாதிரி அந்த மீட்டிங். அப்படின்னு. இந்த மீட்டிங்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரதர் இப்ப வந்து அடுத்த 2 மாசத்துல வந்து ஐபிஎல் மேட்சா வேர்ல்டு கப் மேட்சாடா நடத்துறது. ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுடா அதுக்குள்ள. சூப்பர்ரா பீஸ் மேக்கரு. ஏதோ ஒரு மேட்ச் நடக்க போகுது. சரியா? அதுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதே மாதிரி வந்து 2, 3 வேர்ல்டு லீடர்ஸ் வந்து வரப்போறாங்க. இப்ப அதுல வந்து ஏதாவது வந்து ஒரு கலாமிட்டிஸ் ஆக போகுது, பிரச்சனை ஆக போகுது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த கேங்ஸ்டர் பிரதர்ஸை வந்து புடிச்சு சப்டியூ பண்ணணும், அமைதி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுல ஒருத்தன் வந்து இதுல துபாயில வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். இன்னொருத்தவன் வந்து எங்க போனானே தெரியாது, யாருக்கும் இன்ஃபோ தெரியாது. அதனால என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து கேட்பாங்க, ஏதாவது வந்து ரிசர்ச் பண்ணீங்களா சார், 3 வருஷமா இந்த கேஸ் எடுத்து பண்ணீங்களான்னு. ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டுவான் அவன். சரியா? அதாவது அந்த கேஸோட ஆபீசர், அது என்ன கமிஷனரோ யாரோ ஒருத்தர். சரியா? வந்து ஒண்ணுமே பண்ணல 3 வருஷமா அப்படின்னுவான். சரி, எனக்கு எந்த இன்ஃபோவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா என்ன ஆகும், இது மாதிரி வந்து அந்த காணாம போனான்ல ஒருத்தவன், அவனோட அவனோட ஒரு அடியாள் மட்டும் அப்பப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு ஒரு ஏரியாவுக்கு வருவான். அவனை போய் பிடிக்கிறோம். இந்த இந்த படத்துல ஆம்பளை படத்துல வந்து இவன் இவன் வந்து கீப்ப மாசம் மாசம் பாக்கிறதுக்கு வருவான். அப்ப பிடிச்சிடலாம் இவன் எப்படா அப்படின்னு. மாசமாவது இவன் எப்படா பிடிக்கிறது. அதுதானடா ராயன் வரைக்கும் இதே ஸ்கிரிப்ட் தான் சொல்லு. எல்லாரும் அதான் ஓட்டையை நம்பி கோட்டையை உடைக்காத தான் இது. ஐயோ. பரவாயில்ல சொல்லு சொல்லு. சரியா? சுமார். அவர் வந்து பார்க்க வருவாரா, பார்க்க வந்தவொடனே முரட்டாலா வந்து இல்ல, அவன் பார்க்க வரான், அவன் கால் கிட்டதான் வந்து இந்த போலீஸ்லாம் வந்து மார்வேஷத்துல உட்காந்துருக்காங்க. அதுக்கே அவன் வந்தவொடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுவுமே அவன் காதுல கேட்கல. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. உள்ளார போனவொடனே சட்டையை கைட்டி போட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. சரியா? பிடிச்ச உடனேவே வந்து போலீஸ் உள்ளார வந்துருவாங்க பாரு. இவன் என்ன பண்ணுவான், கன் எடுத்து போலீஸ ஒரு டைம் சுட்டுருவான். அதே மாதிரி அந்த பொண்ணையும் சுட்டுருவான். பார்க்க வந்த பொண்ணையும் சுட்டுட்டு ஆமாண்டா, தப்பிச்சு மண்டையில ஓடுவான். சுட்டுருவான்டா. ஆமாமா. சுட்டுட்டு ஓடுவான் பாரு. இப்பயும் சேம் டெக்னிக் தான். போலீஸ் கன் வச்சிருந்தும் அவனை சுட மாட்டாங்க. கால்ல சுடுங்கடான்னு கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. யாருமே சுட மாட்டாங்க அவனை கடைசி வரைக்கும். கடைசியா வந்து அவனை புடிச்சிருவாங்க. எப்படியோ ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. புடிச்சு எடுத்துட்டு போய் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்களா, அவன் வந்து இது எதுவுமே வாயே திறக்க தலைய மாட்டான். வெட்டுற ஆடு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அவனை. டீனா துரசிங்கன்னு எனக்கு தெரியும் டி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆபரேஷன் டி. அதுல அந்த சிங்கம் படத்துல அது ஒரு மிஸ்டேக் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இவன் கையை தட்டி விடாம பாரு, சங்கிலி வந்து மண்டையில அடிக்கும். அது பாத்துருக்கான், கம்முன்னு அடிக்க மாட்டேன். சரியா? இது மாதிரி அவர் கட்டி வச்சோடனே அவனும் எதுவுமே சொல்ல மாட்டானா. சொல்லலன்னொடனே
நான் இதுக்கு இப்பதான் உன் கேர்ள் ஃபிரெண்ட் செத்துட்டால, இதுக்கு மேல உனக்கு எதுக்குடா நாக்குன்னு சொல்லிட்டு நாக்க வந்து அவர் வந்து புடுங்க வருவாரு. சரியா? ஐயோ ஆ. நாக்கு பிடிங்கிற மாதிரி ஒண்ணு கேக்குறேன்டா. என்ன கேட்க போற இந்த பாரு அப்படின்னா இல்லடா பாரு கேர்ள் ஃபிரெண்ட் செத்துட்டால இனிமே உனக்கு எதுக்குடா நாக்கு ஏன்டா, ஐயோ அப்ப அவ இவ்வளவு நேரம் வேலை பார்த்தது நாக்காலையாடா அப்படின்னு பாக்கணும். ஐயோ! அது அவர்கிட்ட தான் ப்ரோ கேட்கணும் நம்ப. ஆ. சரியா? அப்புறம் வந்து அவன வந்து நாக்கு புடுங்க வந்தோனே அவன் வந்து உண்மைய ஒத்துக்குவான். இது மாரி வந்து சவுத் சைட்ல ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அவன் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி போனான். அதுக்கு மேல இன்ஃபர்மேஷனே இல்ல. அவன் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியல. நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவன் அப்ரூவர் ஆயிடுவான். சரியா? இதுக்கப்புறம் தான் இந்த புண்ட கதையே வந்து ஆரம்பிக்குதே. இப்பதான் அந்த ஆமா ஊருக்கு சவுத் போறாங்க. சைடுன்னு சொல்லிட்டு அந்தமான் நிக்கோபார்ல ஒரு ஐலாண்ட் எடுத்து செட்டு போட்டிருக்காங்க. செட்டு போட்டிருப்பாங்க. சரியா? செட்டு போட்டோனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஊருக்கு போயிட்டு கேட்பாங்க. அவன் வந்து மணின்னு ஒருத்தவன தேடி வருவான். மணியோ சம்திங் ஒருத்தவன தேடி வருவான். அவர் வந்து இருக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த அந்த ஆக்டர் பேர் யார்றா? நல்ல ஃபேமஸான ஆக்டர்ரா அவரு. அவர் யாரு? சாய் அவன் அந்த அலிகான். இது விஸ்வா பாய் சாய் அவன் அலிகானா? அவன்லடா ஆ, இவங்க போய் ஒருத்தனை ஏய், பாப்பாங்க. இவன் யார் தெரியுமா? வாரிசு படத்துல ஒன் ஆஃப் அண்ணன். தலைவா டேய் வில்லன்டா. சாவடிப்பேன்டா. அவன் இல்லடா. தலைவா வில்லன்டா. தலைவா வில்லனா? ஆமா, ஆமாமா அந்த கால்ல ஸ்டிக் ஒண்ணு வச்சிருப்பானே அவன் தானே சொல்ற. ஆமாமா. அவனை போய் ஆமா. பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர போய் பாப்பாங்க. சரியா? அவன் தான் தலைவா போலீஸ் வில்லன் தான் அவன். ஆபீசருக்கு அதான். போலீஸ் ஆபீசர் கிட்ட ம். போயிட்டு இது மாரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்சைன்மென்ட் வந்து ஷிப்ல இருந்து கடல் அதான் ஷிப்ல இருந்து எங்களுக்கு கரைக்கு வரணும். அது வந்து போர்ட் வழியா வந்தா பிரச்சனை. அதனால நீங்க நடுவுலயே அத வந்து ஹைஜாக் பண்ணி எடுத்து குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவன் இவர் வந்து அவனா? ஓகே ஓகே அபிமன்யு. ஓகே அதெல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் யாரும் பண்ற ஆள்லாம் இவங்க இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் வந்து மிரட்டி கேட்பான். அப்புறம் வந்து அவன் வந்து நீ எனக்கு போலீஸ்ன்னு தெரியும். நான் சொல்ற ஆள போய் பாருன்னு சொல்லிட்டு பைரான்னு ஒருத்தவன போய் பார்க்க சொல்லுவாங்க. சரியா? ம். வரலாம் வரலாம் அந்த பைரவா. ஓகேவா? அந்த பைரா. ஆமா பைரவா இல்லடா பைரா. பைரா. பைரா யாருன்னு பார்த்தா பைரா. நம்ம நம்ம ஆதி புருஷர் ராவணன். அப்படி சொல்லாதீங்க. ஆமாமா. கரீனா கபூர் ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க. ம். ஏன் கரீனா எப்ப கபூரோட பார்த்தாலும் பிள்ளைங்களோட அப்பான்னு சொல்லலாம்ல? அது தேவையில்லாத பதிவு அது. அதெல்லாம் நீ தேவையில்ல நம்மளுக்கு. சம்பந்தம் இல்லாம பேசுற, நானும் சம்பந்தம் இல்லாம பேசுறேன். இந்த தேவையில்ல பேசுவேன். சம்பந்தம் சரியா? இருக்கு அப்படிங்கிறனா. அது மாதிரி போயிட்டு பாக்குறாங்களா? அவர பார்த்த உடனே வந்து அவர் வந்து பண்ண மாட்டேன். அந்த கன்சைன்மென்ட்லாம் நாங்க எடுத்து தர மாட்டோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? போயிட்டு மிரட்டுவான். ஒழுங்கா குடுக்குற காச வாங்கிட்டு பண்ணி குடுறா வேலைய அப்படின்ன உடனே அவர் வந்து நங்குன்னு நெஞ்சிலே ஒரு மிதி மிதிச்சு எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? வெளிய போடா அப்படின்றுவாரு. சரியா? ஆனா எனக்கு எப்படி அவங்கள கொல்லாம விட்டானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளோ விகரஸான ரவுடிங்க. சரியா? வெளிய அனுப்பிச்சிட்ட உடனே டைரக்டர் சொல்லல, இப்பதான் அவ்வளவுதான். இப்பதான் வந்து கதை கேட்க ரெடியாடா புண்டை அப்படின்றாரு. இவரு வந்து சத்யராஜ்ன்ற பாரு. ஐயோ! பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ்ரா. பிரகாஷ் ராஜ் என்னதான் ஒரிஜினல் லைஃப்ல வந்து முற்போக்கா இருந்தாலும் இதா இருந்தாலும் என்ன படத்தை கொடுத்தாலும் நடிச்சிருவான் போலடா போயிட்டு. காசு வேணும்ப்பா, சண்டை போறதுக்கு காசு வேணும்ல. டூ இட் ஃபார் லிவிங் அவ்வளவுதாங்க. ஒரு ஒரு லிவிங்காக அதை இல்ல பண்றாரு அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அது தப்பு இல்ல, நான் தப்புன்னு சொல்லல. என்னன்னா கதையே கேட்க மாட்டான் போல. அதனால சும்மா ஏதோ சின்ன தாடியை ஒட்ட வச்சுட்டு உட்காருங்க. வில்லு படத்துல நடிச்சோம்டா. வில்லு படத்துல வில்லு படம் 4 தடவை சொல்றான் ஒரு மங்காத்தாக்காரன். ஜேடி அந்த வில்லு படத்துல அவர் பேரு. என்னதான் தேவராவா இருந்தாலும் மங்காட்ட மாதிரி வருமா அப்படின்னா சாவடிப்பண்டா. சரியா? இது மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து கடல்ல உட்காந்துருக்காரா? இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இவனை அனுப்புந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு இவன் கிட்ட ஏன் வந்து கதை கேக்குறான்னு தெரியல. போயிட்டு கதை அப்ப ஏதோ விசாரிக்க வருவான்டா. அவனும் அவன் கேட்பான், இந்த மாதிரி கடல்ல இருக்க கன்சைன்மெண்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனே ஒருத்தவன் அவன் போட் ஓட்டிக்கிட்டு இருக்கு, இந்த காசு வாங்குறான். அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அங்க உள்ளத தூக்குறதுக்கு ஏதாச்சும் கரெக்டான ஆள் இருந்தா சொல்லு அப்படிமா. அதுக்காக சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த டைமண்ட் ரிங்கு கொடுப்பான். இதை வச்சுட்டு எனக்கு யாருன்னு ஆளை காட்டு அப்படின்னு டப்புன்னு கடல்ல தூக்கி போட்டுருவான்டா. அவன் போலீஸ் ஆபீசர் உடனே டைமண்ட் ரிங் அப்படின்னு குதிப்பான் பாரு. உள்ள பார்த்தா அப்படியே எலும்பு கூட இருக்கும். எலும்பு கூட எல்லாம் எதிரே கட்டி அப்படியே மிதக்க விட்டுருப்பாங்க. உள்ளார பார்த்தா தனுஷ் உட்கார்ந்து இருக்கிறாரு.
நானும் அதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். என்னடா இத்தனை பேரு எல்லாம் நம்ம ஆளுங்களா ஏன் இருக்காங்க அப்படின்னு அது பார்த்தா, எப்படா மிதக்கும்? எலும்பு கூடு மிதக்குமாடா அப்படி? இல்ல கல்லு மிதக்காது கட்டி வச்சிருப்பாங்க. மிதக்காது அதுல பாரு கீழே கல்லு கட்டி கீழே கல்லு இறக்கி கட்டி அதான்டா வைப்பாங்க. கல்லு கட்டினா எப்பறம் அது ஸ்டாட்டிக்கா நிக்குது? எனக்கு புரியல. இல்ல ஸ்டாட்டிக்கா இல்ல நிக்குமா? நிக்கும். உனக்கு இல்ல நிக்காது, அதெல்லாம் நிக்காது. அது வந்து ம். எப்படின்னா அந்த அந்த பார்ட் ஆஃப் சி வந்து ரொம்ப ஷாலோவா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. புரியுதா? ஓ! ரொம்ப ஆழமே இல்லாத ம். மாதிரியும் கல்லு கட்டினதுல மேலேயே தெரியுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ம். சரியா? ம். அது மாதிரி ம். காட்டினோடனே இவரு வந்து பயந்து போய் மேல வராரு. சரியா? ம். அப்பதான் ஆமா. ம். கதையே ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இது எப்படி அந்த இடம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லு. ஒரே நிமிஷம். அதான் அது அதான். எப்படின்னா, இரு இதுல சொல்றேன் சொல்லுவாங்கல்ல, சொல்றேன். இதுக்கெல்லாம் வந்து அவரு தான் மெச்சூர். வரணும். யாரு வரணும்? இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படிங்கிற மாரி, தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு தேவராவ கொண்டு போறாய்ங்க. இல்லடா ஓல்டு தேவரா அவன் கிட்ட கதை அவன் பில்டப்லாம் அதிகமா இருக்குடா. ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா சீனா ஒண்ணுமே இல்ல. இது ரத்தத்தால் எழுதப்பட்ட ஆ சரித்திரம் அப்படி ம். இப்படின்ட்டு பேசுறான். பார்த்தா நம்ம ஆளு ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம சுறா ஜம்பிங்க போட்டு வரான். அது சிம்பிள். அவன் வந்து என்ன ம். எத பார்த்து எடுத்திருக்கான் அப்படின்னா, கேஜிஎஃப். இதுதான் வடசென்னை பார்த்து தான் இந்த வடச்சென்னை. இது இல்ல இல்ல எழுதியிருக்கான். ரொம்ப இது பண்ணி. அந்த பில்டப் வந்து அந்த கேஜிஎஃப். பில்டப் வந்து அப்படிதான். ஆனா ம். இது கூட பாரேன், வட சென்னையில வந்து ராஜனுக்கு வர பில்டப் வந்து ரொம்ப ம். சப்டிலா இருக்கும். சின்ன சின்ன இடத்துல தான் அவன பத்தி பேசியிருப்பாங்க. அப்படியே எடுத்துட்டு இல்லடா. வந்து அவன அப்படியே பீக்கு அவங்க கொண்டு போவானுங்க. பில்டப் குடுக்க மாட்டாங்க. அவரு தான் ஸ்டீப் ஆக்குவாரு சீன. ஆ புரியுதா? அவனே அந்த ஆள் வந்து இந்த பண்றது தான் சீன்ஸால வந்து வந்து பில்ட் கெத்தா பண்ணிக்குவான். இருக்கும். ஆ. ம், ம், ம். இவங்க யாரும் வந்து பில்டப் குடுக்க மாட்டாங்க. ராஜன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னுலாம் யாரும் வந்து பில்டப் குடுக்க மாட்டாங்க. இந்த அது ராஜன் ஒரு மாரி தான் இவன டிஃபரன்ஸ். கொண்டு வந்து ட்ரை சரியா? பண்ணியிருக்கானுங்க. ஆ, ஆ. இது மாரி வந்துட்டு அவரு வந்து சொல்றாரு. இது வந்து இல்லடா அந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ நம்மளோட வளத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு கடல் வழியா அவங்க நாட்டுக்கு கொண்டு போகும்போது, அத வந்து திரும்ப நம்ம இதுக்கு திரும்ப அவன்கிட்ட இருந்து திருடி நீ ஓக்க போறங்கிற மாரி, அவங்கள்ட்ட இருந்து போயிட்டு இவங்க காப்பாத்தி எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு கிராமத்துல 4 கிளான் இருந்திருக்கு. அந்த 4 ம். கிளானோட தெரிஞ்ச ஒரே வேலை அது மட்டும்தான். அந்த வேலையும் இப்ப இல்லாததுனால இவங்கலாம் வேற வழி இல்லாம இந்த மாரி ஹுக் அடிக்க போறாய்ங்க. இந்த கதை என்னன்னா, ராஜன் வாஸ் வாட் இஃப் ராஜன் இஸ் ஏ தெலுங்கு கை பிடிக்கிற மாரி தான். ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம சைஃப் அலி கான் வராரு. ம். நம்ம ஆளு. ஏ இந்த அவர சீன் காட்டுறாங்க. நான் சொல்றேன்டா. அவருக்கு சூப்பரா ஒரு கெட்டப் போட்டு விட்டுருக்காய்ங்க. அந்த அவனிவன்ல விஷால் ஒரு ஹாரி ஒரு கெட்டப்ல இருப்பானே. ஆமா, ஆமா. ம். வெள்ளா விப்பானையில வேக வச்ச மாரி. அப்படிங்கிற மாரி இருக்கும். ஐயோ! யாருடா உனக்கு இந்த கெட்டப்லாம் போட்டு விட்டது? அப்படின்ற மாரி. ஹீரோ நல்லா இல்லங்கிறதுக்காக, அப்ப ஹீரோ நல்லாக்கணுமா? இல்ல. மீதி எல்லாரையும் இன்னும் கேவலமாக்கிருவோம். அதான் அதான். அதுதான்டா லிட்டரலா அதான் அவங்களோட ஒரு இது எய்மே. அவன் ஆ. வந்து இவனுக்கு சுட்டு போட்டாலும் நடிக்க வராது. நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கானுங்க. இவனால எலிவேட் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா இவனோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வச்சு எலிவேட் பண்ணிக்க முடியாது அவன. அதனால மத்த ம். எல்லாரையும் டோன் டவுன் பண்ணிருவோம் அப்படிங்கிறது தான் மெயின். ம். ம். அதான் ஃபர்ஸ்ட் சீனே அதுக்கப்புறம் என்ன வந்து ஆகுதுன்னா, போயிட்டு கடல்ல நம்மாள் ஏறி வந்துட்டாரு. ஆ, ஊக்கடிக்க போறாங்க. அதானே? ஆ. அதான். ஊக்க திடீர்னு பார்த்தா ஏ நம்மாள் வந்துருவாரு. கைதி கைதி ஆ. காம்ரேட் வந்துடுறாரு. எம்ம ம். அந்த கேங்ல இருக்கவர் வந்துடுறாரு. அவரு நரேன் இருக்கார்ல. ஆமா. ம். ஸ்குவாடு. ம். பிளாக் ஸ்குவாட்ல இருந்து ஒரு மெம்பர் இப்ப கோஸ்டல் கார்டு அனுப்பியிருக்காங்க. ஆமா. ம். ம். அவர் வந்து வேற ம். கமலோட இரு, இருந்து இரு. ஆளு கமல் மாரியே நான் ஆயிட்டாரு. சொல்லிர்றேன். பேசுறாரு ஸ்பீச். ஒரே நிமிஷம். ஆ, ஆ. இது மாரி நான் நான் வந்து இது மாரி ஷிப்ல போறாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட ம். ஆமா. நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். சரியா? சரக்கு இந்த ஷிப் கேட்டிருப்ப. அவங்கள்ட்ட சரி. பாட்டில் இருக்கும்ல அது கேட்டிருப்ப. சொல்லு. இரு. தெரியும்டா. அவங்க இவ்ளோ தெரியாதா? பெரிய கண்டெய்னர் ஷிப் இருக்குல்லடா ஆர்த்தரு. அந்த ஆ. கண்டெய்னர் ஆமா. ஷிப் வந்து இவ்ளோ ஷாலோவான இடத்துக்கிட்ட வரவே வராதுடா ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி ஆமா. பிளாக் இப்ப ஆயிடும். இவனுங்க லாக் ஆயிடும். அது ஒரு விஷயம். இது மாரி இந்த இடத்துல வந்து யூசுவலா இவனுங்க ஊக்கடிக்கிறது வந்து யூசுவல் தானே. அப்ப ஆ. வந்து அதுக்கெல்லாம் வந்து அலோவே பண்ண மாட்டானுங்களாம்டா. சரியா? பக்கத்துல எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் கூட பக்கத்துல வர விட மாட்டானுங்களாம். அது ஒரு ம், விஷயம். ம். அதே மாரி இந்த சீன்ல பார்த்தோன்னா, அந்த ஷிப் வந்து உடனே ஸ்டாப் ஆயிடும். அது மாரிலாம் ஆவாதாம். இப்போ ஒரு இடத்துல நிறுத்தணும்னா 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ரோட்டார் எல்லாம் ஆஃப் பண்ணிருவாங்களாம் கீழ. சரியா? ஆமா. அது ஆ. அப்படியே ஸ்லோவா நவுந்து வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து நிக்குமேவாம் ஷிப்பு. அவ்ளோ ஸ்லோவா ஐயோ! அது வந்து
கொஞ்சம் சொல்லு, இந்த கூட மொட்டையன்ட்ட சொல்லு, இந்த மொட்டையன்ட்ட சொல்லு. அந்த கதையெல்லாம் யோசித்தான் ஏன்டா தேவரா வன்னியரான்னு இருக்கான். செவனேன்னு இருறா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாலியா அவனுங்க மட்டும் ஹூக்க போட்டுட்டு மேடை ஏறுறானுங்க. சரியா? அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கேட்ஜெட் ஒண்ணா வச்சிருப்பானுங்கன்னா வந்து வக்காண்டா ஃபாரெவர்ல வந்து ஒரு சத்தமே வராம ஒரு ஸ்னீக்கர்ஸ் வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா. இது ஆமா, நம்ம ஆமா. ஏய் அதான்டா அந்த கண்டெய்னர் மேல திருடுன்னு ஓடுவாங்க. பாஞ்சு குதிச்சு ஓடுவாங்க. கீழே உள்ளத்தனுக்கு ஒரு சவுண்ட் கூட கேட்காதரா. அதான் அதிசயமா இருக்கும். சரியா? அப்படியே வந்து கோவட் ஆபரேஷன்னா போயிட்டு அந்த இதை கண்டுபிடிச்சு, ஆனா இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, படிக்க தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது கிடையாது. அவங்க எழுத படிக்க தெரியாது. அவங்க கையில அந்த இதை சுத்தி இருப்பாங்க. அது பாக்கலையா? எனக்கும் டவுட் எப்படி இவங்க வந்து அந்த கண்டெய்னர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு டவுட். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு சீன் வரும். அவன் அந்த இவன் இருக்கான சாக்கு அந்த பாவமான டெரரிஸ்டா வருவாரு தெரியுமா பீஸ்ட்ல. ஆமா ஆமா, பீஸ்ட்ல வந்து இவன் இருப்பான்ல, அந்த ஆமா மாதிரி கட்டி தூக்கிட்டு வரான். இல்ல ஒரு தீவிரவாதி அவனை சொல்றான்டா. அவங்க ஃபர்ஸ்ட் ஆமா தூக்கிட்டு வருவானா. அதுதான் சொல்றேன் நானும். அவன் ஒரு சீனை சொல்லுவான், நீ என்ன கண்டெய்னர் தூக்கணும்னு ஒரு சீட்ல எழுதி அனுப்பிவிடு அப்படிமா. அது வந்து எப்போ தெரியுமா, அதை வந்து கையில சுத்தி இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணுவான். செகண்ட் ஹாஃப்ல வந்து கலையரசன் பையனா ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அதை பார்த்துட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவங்களுக்கு படிப்பறிவும் இல்லதானே அப்படின்ட்டு பாத்துருந்தேன். சரியா? படிப்பறிவு இல்ல. இவனுக்கு வந்து கண்டெய்னரை ஏத்தி அதான் அந்த கண்டெய்னர் ஷிப்ல ஏறி அவனுங்க ஷிப்மெண்ட்டை இறக்கிடுவானுங்க எப்படியோ கீழே. அதெல்லாம் எவ்வளவு வெயிட் இருக்கும். கீழே ஒரு 4 பேர் ஏதோ இந்த பணத்தை தூக்குவாங்க தெரியுமா, 4 பேரு. கேளு. இது எல்லாத்தையும் தண்ணியில அது உழறதும் சத்தம் கேட்காது. இந்த குதியான தண்ணியில குதிக்கிறதும் சத்தம் கேட்காது. எப்படியோ வந்து சைஃப் அலிகான் என்ன சொல்லுவான், ஒரு 10 பேர் தான் வரானுங்க கோஸ்டல் கார்ட்ஸ், அவங்கள போட்டு தள்ளிடலாம் அப்படின்னுவாங்க பாரு. இல்ல அவனுங்க எல்லாம் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசாசின்ஸ் கிரீட் மாதிரி அப்படியே அமைதியா வந்து இவங்க வந்து ஷிப்ல இறக்கிடுவானுங்க. சரியா? அவனுங்க எல்லாம் வந்து சொல்லு. ஒரு சீன் இதுல இருக்கும். எல்லாரும் ஓடுறதெல்லாம் சவுண்ட் கேட்காது. ஒரு இடத்துல படுத்துட்டு ஒளிவாங்க. அப்ப அவன் பாக்கெட்ல கத்தி வந்து இதுல அடிக்கும். ஒரு கண்டெய்னர்ல டங் அப்படின்னு அடிக்கும். அது வந்து திரும்ப காத்துல அடிக்கிறதுக்குள்ள அதை வெட்டி புடிச்சிருவாங்க அந்த கத்திய வெட்டி கீழே. அதை விட இவங்க என்ன பண்ணுவானுங்க இன்ன வரைக்கும், எங்கேயாவது கல்ல தூக்கி அந்த சைடு போட்டா அவன் ஓடுவானுங்க தெரியுமா எல்லாரும் நாய்க்கு. அதை இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லடா அவன் இவ்வளவு இதுல பஞ்சாயத்து வரல. ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து கோஸ்டல் கார்டுக்கு மூக்குல வாட அடிக்கும் பாரு. எனக்கு சிரிப்புனா தாங்க முடியல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? இது மாதிரி கண்டெய்னரை கீழே இறக்கிடுவானுங்க, அவ்வளவு வெயிட்டான கண்டெய்னரை. ஆனா இவனு வந்தது கைத்து கப்பல்ல வருவானுங்க. அதனால அதுல வச்சுட்டு போக முடியாதுன்னு என்ன ஐடியா பண்ணுவானுங்கன்னா, கைத்து கட்டல எல்லாம் கைத்து கட்டல கைத்து கப்பல்ல பாட்டிலு எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே தெரியும் இந்த மாதிரியே. ஆனா இவன் ஒருத்தம் போது நான் டாக்கி வச்சு இவனை டிஃபேம் பண்ணி காலி பண்றதுக்கு அவங்களோட இது டாக்கி மிச்சுக்கு பிடித்த 3 பொருட்கள் மது, மாது, சூது. பேசு. சூத்த முடியும். அதுவும் அது வந்து மாதுல வந்துரும். அப்படியா? சரியா? அது மாதிரி இறக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுவானுங்க, கண்டெய்னரை வந்து தண்ணிக்குள்ளார இது பண்ண விட்டுருவானுங்க. தண்ணிக்குள்ளார 4 பேரு தண்ணிக்குள்ளார அப்படியே ஸ்விம் பண்ணி அதை தூக்கிட்டு வருவாங்க. அது ஒரு கண்டெய்னர் வந்து இது நார்மலா லேண்ட்ல இருக்கிறதுக்கும் வாட்டர்ல இருக்கிறதுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்டா. அந்த வெயிட்டுக்கு வந்து அவ்வளவு கிராவிட்டி அவ்வளவு இருக்கும். சரியா? எடுத்துட்டு வருவானுங்க. எடுத்துட்டு வந்து கடல்ல எடுத்துட்டு வந்து குடுத்துருவானுங்க. யாருகிட்ட? அந்த மணின்னு சொல்லுவாங்க ஒருத்தவர். அவர் வந்து அரசியல்வாதி. அது இல்லாம ஒரு போலீஸ் இருப்பாரு. யாரு தெரியுமா? இந்த சனிப்போத சனிவாரத்துல நான் எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பா இருக்கு சூரிய அண்ணன் இருக்கான அவன். ஓகே ஓகே, அவன்தான். அவர்கிட்ட குடுத்துட்டு கேஷ வாங்கிட்டு போயிடுவாங்க. காசை வாங்கிட்டு போயிட்டு ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போன உடனே அதுக்கப்புறம் என்னடா நடக்கும்? இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு போய் காசு கொடுப்பாரு தானே அவரு. ஜூனியர் வந்து ஒரு லேடிக்கு வந்து காசு கொடுப்பாரு. ஊர்ல இருந்து ஒருத்தன் படிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாரு. ஒழுங்கா படிக்க வழக்கம் போல பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டா? நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள ஒரு பஸ் இதெல்லாம் போவோம். அதுல வந்து டம்முன்னு ஒரு கார்ல வந்து பாம் பிளாஸ்ட் ஆயிடும். வந்து பார்த்தா கதையை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு இடையில என்னடா இருக்கும்? அதுக்கு இடையில வந்து
நம்ம இவனோட பையனை காட்டுவாங்கடா. சரியா? நம்ம ஜூனியர் என்டிஆரோட பையன் குட்டி தேவரா, அவன் பேரு வந்து வரா. சரியா? அவனை வரா காட்டுவாங்க. ஆமா. இப்ப வந்து அந்த ட்ரைப்ல வந்து என்ன ஒரு கஷ்டம் நடக்கும்னா, அதாவது ஒரு வழிபாடு நடக்கும்னா, இவங்க ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்து ஐயோ போருக்கு ஆமாடா ஆமாடா. போயிருப்பாங்கல்ல. ஆ ஆ சூ எத திட்ட போறேன்டா. அந்த அந்த என்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இந்த படம் இல்ல, நான் வந்து அப்படியே எனக்கு ஞாபகம் வச்சு பேசியிருக்கேன். அதான். ஓகே, ஓகே. ஆ. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து படைச்சு, அந்த 4 ஆ, கிளான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த கிளானு அது ஒண்ணும் இல்ல. சண்டை போட்டு வின் ஆயுத பூஜை பண்றாங்களோ வந்து முன்னாடி இப்படிதான் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அத வந்து ம். இதுல புகுத்திருக்காரு. 4 கிளானுக்கும் சண்டை வச்சு யாரு அ ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிளானுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அதுல வந்து ஆயுதம் போயிடும். 1 வருஷம் ஆஹ் ஃபுல்லா அவங்க அத வச்சிருப்பாங்க. அதான் 4 கிளான் லீடரும் சொல்லிடு. ஒண்ணு வந்து நம்ம ஆளு, தேவரா, இன்னொருத்தர் வந்து சயீப் அலி கானு, இன்னொன்னு வந்து வாரிசுல வந்து ஷியாம் இல்லாம இன்னொருத்தர் இருப்பான அண்ணனா அவன், அப்புறம் வந்து ஆமா. கலையரசன். இந்த 4 பேர் ஒவ்வொரு கலையரசன். கிளானோட லீடர். எனக்கு கலையரசன பார்த்தோனே தெரியும் தாய்லி சாவ போறான்ட்டு. ஏ அவன் இங்க மாதிரி கேஸ் பண்ணும் போதே அவங்க அப்படிதானே கேஸ் பண்றாங்களே, சாவணும் சரி ம். கலையரசன் போட்டுருவோம் அப்படி. சரியா? இது மாரி ம், வந்து அந்த இது இந்த குட்டி தேவாரா இருக்கான்ல, ம். வராவும் அந்த இவன் சைஃப் அலி கான் சு, பையனும் வந்து பேர் சண்டை வச்சிருக்காங்க போட்டுப்பானுங்க. பாரு, வரா ம். தேவரா. ஐயோ. அதான். அதுல பாதி தேவ கட் பண்ணிட்டாங்க அதுலருந்து. வேற ஒண்ணும் இல்ல. ஆ ம். அ அதான் வந்து சண்டை போட்டுப்பானுங்க. இது மாரி எங்க அப்பா தான்டா ஜெயிப்பாரு இந்த டைமு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இப்ப அதுக்கேண்டா வந்து என்ன அந்த அடிக்கிற அப்படிங்கிறான். அதான். இப்ப அந்த ஆயுத பூஜை வருமா? அந்த ஆயுத பூஜை வந்த உடனே வந்து தேவரா என்ன சொல்லுவான் சைஃப் அலி கான் கிட்ட, இது மாரி வந்துட்டு நம்ப நம்ப 2 ஊரே தான் வந்து மாத்தி மாத்தி ஜெயிச்சுட்டு இருக்குது. அ இந்த கலையரசன் ஊருக்கு வந்து கன்சிடரே பண்ண மாட்டானுங்க. அவங்க சில்லற புண்டைய ஆமா. விட்டுருவானுங்க. அ ம். இன்னொருத்தவன் ஏன்னா இருப்பான்ல வச்சிருக்கேன், அவன் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். அந்த வாரிசு படம் அண்ணன் இருக்கான, பாவமா மூஞ்சி வச்சுக்குவான் எப்ப பார்த்தாலும். ஆமாமா. எனக்கு நானே ஆமா பாவம் மூஞ்சி. அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆ. ஏய் எங்க என் உடம்புல இதுக்கு மேல தெம்பு இல்ல. அது மாரி ஒரு மூஞ்சி அதான். வச்சிருப்பாரு. சரியா? அதுக்கேண்டா அவரு ஆய ஊருக்கு அடக்கி வந்து வச்சிருக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற, வாங்கி தரேன் இரு அப்படி அப்படிமா. ஆ அவரு ஊருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து வெப்பன்ஸே வராதனால, அவர் ஊர் வந்து ரொம்ப ஏழ்மையிலயும், பேட் லக் வந்து இருக்கும். அதனால வந்து அவரு ஊருக்கு இந்த டைமு சண்டை இல்லாமலே குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவரா சொல்லுவான். இல்ல இல்ல ஆனா இந்த சைஃப் அலி கான் வந்து அ இல்ல இல்ல நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு சரக்கடிக்கு காசு தேவைப்படும். அவன் நமக்கு போன் பண்ணில, ஒரு 2000 குடும்பமே, அவன் வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லுவான். இந்த 2000 வச்சு இப்ப நீ சொன்ன எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அந்த வெப்பனை கொடுத்தா அதான் உன்கிட்ட உள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன் அப்படிங்கிற அதுதான். மாதிரி இருக்கும். சரியா? குடுத்துறலாம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவன் சைஃப் அலி கானும், இந்த கலையரசனும் வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. அதெல்லாம் அதெல்லாம் ம். செல்லாது செல்லாது. ஒழுங்கா சண்டைய போட்டு வாங்குற வழிய பாருங்க இல்லடா, அவன் அப்டின்னுவாங்க. போன 3 வருஷமும் ஜெயிச்சிருக்கான். அவனால 4வது வருஷம் அடிச்சு ஜெயிக்க முடியும். ஆனா ம். அவனே வந்து வாலண்டரியா நீ அடி வாங்க வேணாம்ப்பா, அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். அப்பயே கொடுத்திருந்தா அடி வாங்க மேட்ச் மிஞ்சிருக்கும். ஆ தேவையில்லாம சண்டை சரியா? போட்டு. சரி நான் சண்டை போட்டு ஜெயிச்சு தரேன்னு சொல்லிட்டு, தேவரா வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு குடுத்துருவாரு. அவங்க ஊருக்கு குடுத்துருவாரு. அ விடிய சரியா? விடிய 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 சண்டை குடுத்தோன போடுறாங்க, அதை சொல்லு. விடிய விடிய இல்ல, விடிய இல்ல. சண்டை அதான் அந்த விடிய 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 விடியோட சண்டை சண்டை போடுறது, போடுவாங்க. எனக்கு போடுறாங்க. பெரிய ஒரு புடுங்கி இவரு. இவரு வந்து பிளாக் பியர் இவரு என்னது? ஆ கோல்டி ராஜரு, இவரு வந்து ஒயிட் பியர்டு. இவங்க ஒன் பீஸ்ல வந்து நாள் கணக்கா சண்டை போடுவாங்கடா. அத வச்சு இத அப்படியா? எடுத்திருக்கானான்னு தெரியல. ஆமாமா. ரொம்ப ம், நாள் சண்டை போடுவாங்க. அவங்களோட ஒர்த்த காமிக்கிறதுக்காக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அடிச்சுக்குவானுங்க. ஆனா ம், யாருமே வின் பண்ண மாட்டாங்க. அவ்ளோ நாள் சண்டை ம், போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவ்ளோ நேரம். ம், ம். புடுங்கி. அது மாரி பகல் ஃபுல்லா சண்டை போட்டு கடைசில தேவரா ஜெயிச்சு, அத வந்து அந்த வெப்பன்ஸ வந்து அவருக்கு குடுத்துருவாரு. சரியா? ம். ஆ இதுக்கு இதுக்கு இந்த இடையில இதுக்கப்புறம் என்னடா நடக்கும்? இதுக்கப்புறம் தானே அந்த பஸ் சீன்லாம் வரும். ஆமா ஆமா. ஆ அதுக்கப்புறம் தான் இப்ப பஸ் சீன் வரும். அதுல வந்து இதுக்கப்புறம் என்ன என்னன்னா, நடக்கும்னா வந்து அதான்டா, அ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் உள்ள இருந்து நம்ம ஸ்மகிள் பண்ணி கொடுத்தது வந்து வெப்பனு அப்படின்னு இரு. சொல்லிட்டு. பஸ் சீன்னா ம். என்னன்னே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. பஸ் ஆ. போயிட்டு இருக்கும். ஒரு 3 பஸ்ஸு எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு நெறைய கப்பிள்ஸ் வருவாங்க. அதே மாரி வந்து இந்த ம். ஊர்ல இருந்து ஒரு பையன் படிக்க போனான்ல, அவன் வருவான். சரியா? சம்மந்தமே இல்லாம அந்த பஸ்ஸுல வந்து பாம்ப போட்டு, அதுலருந்து வெளிய ஓடுறவங்க எல்லாரையும் சுட்டு கொன்றுவாங்க. சரியா? ஆமா எதுக்குன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பார்ட்ல. அது ஏன் இல்லடா. ஆமா கணக்கு. பஸ்ஸுக்குள்ளார பாம்ப போட்டுன்னு நானு. இல்ல இல்ல, அது லேட்டா ம். தான் ரிவீல் ஆகும் எதுக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது ஆ காட்டிட்டு இது மாதிரி தேவராட்ட அந்த அந்த பையனோட அம்மா வந்து புலம்பும், அவன் உன் கூட ஊக்கடிக்க வந்தா கூட உயிரோட வந்திருப்பான், இப்ப படிக்க அனுப்பிச்சு நானே பாடையில் அனுப்பிட்டேன் அப்படின்னு ரைமிங்கா பேசும்.
ஆஹ் அப்படி சொல்லுவாங்களா? சொன்னதுக்கு அப்புறமும் வந்து என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஊக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புவாங்க. சைஃப் அலி கான், தேவாரா, இந்த கலையரசன் எல்லாம் போயிட்டு ஊக்கடிக்கும்போது நம்ம இவர்கிட்ட மாட்டிப்பாரு. நம்ம கால் வேர்க்கும்ல ஒருத்தவருக்கு. அவன் பேர் என்னது? நரேன்ரா, நரேன். நரேன் கிட்ட மாட்டிப்பாங்க. கோஸ்ட் கார்டு கிட்ட. அவர் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து, "சார் உங்களுக்கு வந்து பொன் குழந்தை பொறந்திருக்கு சார்" அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டு அப்புறம் அந்த கண்டெய்னர் எல்லாம் ஓபன் பண்ணா ஃபுல்லா கன்ஸ் அண்ட் கிரெனேட்ஸா இருக்கும். சரியா? அத பார்த்துட்டு நம்ம நரேன் வந்து என்ன சொல்லுவாரு, "நீங்க உங்க ட்ரைப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்காக இருந்துச்சு. இப்போ வந்து" டைட்டில்ல சொன்ன கதையை திரும்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்போம். ஆமா டைட்டில்ல சொன்ன கதையே. அது மாதிரி வந்துட்டு சொல்லுவாரா? அப்ப வந்து நம்ம தேவாரா வந்து ரொம்ப மூவ் ஆயிடுவாரு. ஐயோ இத்தனை நாள் வந்து நம்ம பண்ணதெல்லாம் வந்து இதுவாயிடுச்சு. கலங்க வைத்த பதிவு தோழி அப்படிங்கிற. ஆமாமா அப்படி ஆயிடுவாரு. சரியா? அதே மாதிரி வந்து இன்னொரு சிறுத்த படத்துல சொல்லு அங்கிள் நான் பண்ணது தப்பா, சிங்கு மாமா சொல்லுங்க நான் பண்ணது தப்பா அப்படி அந்த மாதிரி அவனுக்குள்ள யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். சரியா? இது மாதிரி ரிவீல் பண்றது என்னன்னா, அவங்க ஊர்ல ஷூட் அவுட் நடக்கும்ல, அதெல்லாம் அந்த கன்னுமே வந்தது இந்த கண்டெய்னர்ல இருந்து தான். நீங்க தான் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்களும் தான் ஒரு வகையில அந்த பையன் சாவறதுக்கு காரணம், உங்க ஊர்க்காரங்க சாவறதெல்லாம் காரணம். இல்லடா அவன் AK-47 ஆக்டர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான்டா. அவன் என்னவோ சொல்லுவான், ஒண்ணு நான் கேட்ட கதையெல்லாம் பொய்யா இருக்கணும், இல்லன்னா நீங்க அவங்களுக்கு பிறக்காதவங்களா இருக்கணும். என்னடா சொல்ற? அப்பதான் வந்து தேவாரா டென்ஷன் ஆவாரு. சார் அப்படி எல்லாம் பேசாதீங்க, தடிக்குது ஜனம் சும்மா இருக்காது அப்படின்னு ராஜன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். சரியா? அப்ப வந்து சரி நம்ம சைஃப் அலி கான் வந்து சரி முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரையும் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு வெட்ட ஆரம்பிப்பான் பாரு. நம்ம தேவரா வந்து என்ன பண்ணுவான், எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு இந்த கோஸ்ட் கார்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு என்ன சொல்லுவான், நரேன் கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து உங்க பிள்ளைய வந்து பாத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உலகத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல குதிச்சு ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா கண்டெய்னர் அவன் நரேன் சௌரிய புண்டைக்கு பேச வேண்டிய சௌரிய புண்டைக்குங்கிற மாதிரி நான் யாருன்னா கடலுக்குள்ள அனுப்ப போறான் அவள அப்படிங்கிற மாதிரி. அதான் நல்லா வெட்டி விட்டுருவானுங்க. நரேனை போட்டு சைடுக்கு மேலேயும் கீழேயும் வெட்டி விட்டுட்டு இதெல்லாம் பேசிட்டு போயிடுவாரு. போயிட்டு காலையில அந்த கன்சைன்மெண்ட்டை கொடுக்கணும்ல, கன்சைன்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இனிமே வந்து இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான். சரியா? இல்ல நீ வேணும்னா டபுள் காசு கூட வாங்கிக்கோ, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நிறைய கன்சைன்மெண்ட் வருது, அடுத்த மாசத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு 4 கன்சைன்மெண்ட் வரப்போகுது, அதனால வந்து உன் ஹெல்ப் எனக்கு கன்ஃபார்மா தேவை அப்படின்னு சொல்லுவானா. நம்ம தேவரா என்ன பண்ணுவாரு, 4 கண்டெய்னரையும் இவரு ஒரே ஆளா சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டன் கிட்ட இருக்க கண்டெய்னரை வெறும் தரையில தள்ளிட்டு போவாரு. சரியா? தள்ளிட்டு போகும்போது இவங்க கேங்கே வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க, அதையும் தடுத்து நிப்பாட்டுவானுங்க. அதையும் மீறி தள்ளிட்டு போய் கீழே தள்ளி அது வெடிச்சிரும், கிரேனேட் எல்லாம் இருக்கிறதுனால. இனிமே வந்து எவனுமே வந்து ஹூக் அடிக்க போக கூடாது, எல்லாரும் வந்து இனிமே வந்து எல்லாம் வந்து மீன் ஒழுங்கா இருக்கணும், மீன் பிடிக்க மட்டும் தான் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் என்னடா ஆகும்? அதான் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஊக்கடிக்க போகணும்னு பார்ப்பாங்க. நான் 2-3 டைம் வந்து அந்த மார்க் போட்டு விட்டு அனுப்பிடுவான், முதுகுல எக்ஸ் மார்க் போட்டு விட்டுருவான். ஃபர்ஸ்ட் கலையரசனுக்கு போடுவான், வந்து எதிர்த்து பேசுவான், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாங்க ஊக்கடிக்க போவோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், 2 அடியை போட்டு குனிய வச்சு முதுகுல எக்ஸ் போட்டு விட்டுருவான். எக்ஸ் போட்டு விட்டுட்டு அப்புறம் இவனுக்கு தெரியாம அப்பப்போ அந்த இந்த பாட்டு அப்பதான் ஆரம்பிக்கும், யமனுக்கு பழகுன பேரு, அந்த ஃபியர் சாங் அப்பதான் ஆரம்பிக்கும். அந்த பாட்டுல வந்து இந்த மாதிரி இவனுக்கு தெரியாம அதான் அடுத்து இவனுக்கு தெரியாம கூக்கடிக்க போறவன் எல்லாம் பிடிச்சி முதுகுல எக்ஸ் போட்டு விளாண்டுட்டு இருப்பாரு. எக்ஸ் போட்டு இது பண்ணி இருப்பாரா. பாட்டு முடிஞ்சோடனே என்ன ஆகும்னா, அந்த இவர் இருக்காருல வாரிசு படம் அண்ணன், அவரோட ஒரு கண்ணு தெரியாத தங்கச்சி இருக்கும். அது என்ன பண்ணும், நான் இவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கடல்ல உள்ள போயிட்டு சைஃப் அலி கான் காப்பாத்திட்டு வந்துடுவாரு. காப்பாத்திட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாரு, இது மாதிரி என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம 2 கிளான் ஒன்னா இல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன பண்ணுவாரு, என்ன சொல்லுவாங்க, வைக்கிறேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு ஆனா தேவரா வந்து கூப்பிட மாட்டாரு கல்யாணத்துக்கு.
சரியா? ஆமா. அப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி போய் பொண்ணு சைடு வீட்ல இருந்து அவர போய் கூப்பிடுவாங்க. தேவாராவும் சரி ம். நான் கன்ஃபார்மா வரேன். என் இவன் தங்கச்சி மாரி கலையரசன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான், வரேன்னு சொல்லிருவான். கலையரசன்லாம் என்ன பண்ணுவான்னா, தேவரா வருவான். எனக்கு பிடிக்காது. அவன பார்த்தா கடுப்பாவும். அதனால நாங்கலாம் வரல அப்படின்னோன, இது மாரி நம்ம கல்யாணத்தன்னைக்கு தான் தேவராவ போட்டு தள்ளப் போறோம். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். கடைசியா அது அன்னைக்கு தான் அப்படி நீங்க அவன கிடையாது. பார்ப்பீங்கன்னு. அவன் என்ன சொல்லுவான்னா, ம். "ஏன் அவன ஒரு தடவ கடைசியா பார்க்க மாட்டியா?" அப்படிம்பான். அதான் அதான். அதுக்கப்புறம் என்ன ஆ ஆகும்னா, இது மாரி அப்போ ஒரு பாட்டு. கல்யாணம். எல்லாம் அந்த கல்லு கல்லு குடிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. கல்லு குடிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு ஒண்ணு. ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், அப்புறம் வந்து அந்த இவருக்கான வாரிசு பட அண்ணன்ட்ட வந்து சைஃப் அலி கான் சொல்லுவான். இப்ப நீ போயிட்டு தேவராவ வந்து அங்க உனக்கு தெரியாம ஊக்கடிக்க போறாங்கன்னு ஒரு இடத்துக்கு நீ போ. அங்க அடிக்க போறாங்கன்னு சொல்லி அனுப்பு. இல்லன்னா உன் தங்கச்சிய கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டனோன, கொல்ல நல்லா மாட்டான், கொல்ல யோசிச்சுக்க. மாட்டான். கல்யாணத்த நிறுத்திடுவேன். உன் அப்படி தங்கச்சி சொல்ல வந்து மாட்டான். இறந்து போயிடுவா. ஏய் அதான் சொல்றேன். இதான் சொல்லுவான். அதான் சொல்றேன். கல்யாணத்த ம். நிறுத்திருவேன். உன் தங்கச்சி வந்து அது தாங்க முடியாம கன்ஃபார்மா செத்துருவா. இது ம், ம், நடக்கக்கூடாதுன்னா ம். தேவாராவ போய் இந்த இடத்துக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்லுவானா? ம். அதே மாரி வந்து இவன் போய் சொல்லுவான். தேவாரா வந்து அங்க வந்து படுத்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தா எல்லாம் வந்து கொல்றதுக்கு எல்லாம் தவுக்குல மாரியே வருவாங்க. எல்லாம் சூர்யா ஏய் மாரியே தரையில வந்து மெண்டலு. சைலன்ட்டா வருவாங்க இது படுத்து. அவன் வந்து போதையில என்ன ஆகும், அவன் ஏதோ கலந்துருவாய்ங்க. அவனுக்கு ரொம்ப ஹை ஆயி போய் படுத்துருவான். இவங்க மண்ணுக்குள்ள ஊர்ந்து வந்தா பரவால்ல. மண்ணுக்கு மேல ஊர்ந்து வருவான். எதுக்குடா ஊர்ந்து வர? ம். நார்மலாவே வரலாமேடா அதான்டா அப்படிங்கிற அது மாரி. பேரு தவக்குல டெக்னிக்டா. டக்குன்னு ஒருத்தன் சரியா? தரைக்குள்ள இருந்து கையெல்லாம் விடுவான் பாத்தியா? கைய பார்த்துருக்கேன், நிப்பாட்டுங்க. பார்த்துருக்கேன். ம். ஆ, அது மாரி வந்து இவன வெட்ட வருவாங்க. இவரு வந்து கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் கொன்னு, அவங்க முதுகுல எக்ஸ் மார்க் போட்டு விட்டுருவாரு. எக்ஸ் மார்க் ம். போட்டு விட்டுட்டு, அங்க இருக்கிற ஒரு கல்லுல வந்து இது மாரி இனிமே எவனாவது ஊக்கடிக்க போனீங்கன்னா, உங்க எல்லாரையும் கன்ஃபார்மா நான் வந்து கொன்றுவேன். மீன் பிடிக்க ம். மட்டும் தான் நீங்கலாம் போணும். அப்படின்னு எழுதி வச்சுட்டு, நான் இந்த கடலுக்குள்ளார போறேன். ஆனா நீங்க எப்ப இந்த கடலுக்குள்ளார மீன் பிடிக்க தவிர எதுக்கு உள்ளார வந்தாலும், உங்களுக்கு வந்து எக்ஸ் தான் முதுகுல அப்படின்னு எழுதி வச்சுட்டு காணாம போயிடுவாரு நம்ம தேவாரா. ஆ சரியா? ம். ஆ காணாம போயிட்ட உடனேவே வந்து அப்பதான் வந்து இன்டர்வல் வருதாடா? ஆமாமா. அதுக்கப்புறம் அப்பதான் இன்டர்வல் வருது. அதோட இதுக்கப்புறம் ஹூக் அடிக்கக் கூடாது அப்படின்னு சொன்னோன, இப்ப ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த ம். இன்டர்வல் வரைக்கும் படம் பார்க்கறதுக்குள்ளாரயே உங்களுக்கு வந்து 2 படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு டயரிங் ஆயிடும். சரியா? ஆ ஆ என்னன்னா, அதுக்கப்புறம் 12 வருஷம் எவனுமே ஹூக் அடிக்க மாட்டாய்ங்க. நம்ம ஆளு வேரா வளர்ந்துருவாரு இப்போ. வேரா வந்து இப்ப மரமாயிட்டு வராடா, பேரு. வரா. வராவா வரா வந்து இப்ப வளர்ந்துட்டாரு. பெருசாயிட்டாரு இப்போ. இன்னொரு என்டிஆர் இப்போ. ம். இன்னொரு என்டிஆர் வந்து அதே மாரி ஏற்கனவே வந்து தேவராக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். என்னன்னா, ஒரு சுறாவ புடிச்சு ஃபர்ஸ்ட் சுறாவ புடிச்சது வந்து அவர்தான் சுறாவ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுவார்றா. புரியுதா? சுறாவ ரைட் ஆ பண்ணிட்டு வருவாரு. ஆமா. ஒரு பெரிய அந்த பாய்ஸ் படத்துல உள்ள அவன் சுறாவ ரைட் ஆ பண்ணுவாரு. இது ஆக்டோபஸ ரைட் டீப் பண்ணுவாரு. டீப். அதான். ஆ சுறாவ, சரியா? ஆக்டோபஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணுவாரு அவரு. ஐய்யய்யோ! சரி விடு. ஆ இது மாரி ரைட் பண்ணிட்டு வரதா வந்து ஒரு இது இருக்கும். அதாவது தேவரா வந்து இப்படி ம். வந்து ஒரு சுறாவ வந்து புடிச்சுட்டு வந்தான். அத ரைட் ம். பண்ணி சாவடிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாரி ஜூனியர் என்டிஆரும் வந்து அதே மாரியே ஒரு சுறாவ புடிச்சுட்டு வருவாரு. வந்த உடனே எல்லாம் வந்து ஐயோ! அம்மான்னு பார்க்குறாங்க. சரியா? எப்படி கொன்னேன்னு கேட்டதுக்கு இது மாரி அதனோட ரெக்கையெல்லாம் நான் உடைச்சேன். அப்புறம் அது கண்ணுலயே ம். குத்துனேன். அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். யாரும் நம்ப மாட்டாங்களா? உடனே ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லிருவான், அ என்னமோ நான் ஏதோ செத்து போன மீன புடிச்சுட்டு வந்து இங்க இது பண்ண மாரி எல்லாம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னுவாங்களா, கண்டுபிடிச்சுட்டு எல்லாம் தூன்னு துப்பிட்டு ஓடிருவானுங்க. சரியா? ம். ஓடிட்டோனே எப்படின்னா வந்து நம்ம வரா வந்து ரொம்ப பயந்த ஆளு. யார் கூடயும் சண்டைக்கு போமாட்டான். இல்லடா, எனக்கு இந்த படத்துல ஒரு டவுட் என்ன தெரியுமா? இவங்க அ மீன்லாம் புடிக்கிறாங்க. எங்க கொண்டு விப்பாய்ங்க? ஊர விட்டு வெளில போமாட்டாய்ங்க. மீன புடிச்சு அதான் என்னடா இல்லடா. பண்ணுவீங்க? அவனுங்களே தீவுல வறுத்து இருக்காய்ங்க. வறுத்து அங்கேயே தின்றுவானுங்கடா. ம். தின்னுட்டு தூங்கிருவாய்ங்க. ம். எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஆ. இது மாரி வந்து அப்படி தீவுல இருக்காய்ங்க. இதுக்கு முன்னாடி பூக்கடிச்சு காசு சம்பாரிச்சு, அப்பயும் தீவுல தானே இருக்காய்ங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றாய்ங்க? ஏன் பண்றாய்ங்க? ஒண்ணும் இல்லடா அப்புறம் வீட்டுக்குள்ள பொட்டியில வச்சுருவாங்கடா காசெல்லாம் எடுத்து போய். அமைதியா இருடா. ஊக்க அடிக்கிறது கேரக்டரே வந்து யோசிக்கிறீல அது. ஊக்க அடிக்கிறது அவங்க வந்து அந்த ஹாபியா? இன்னொருத்தனுக்கு வித்துருவாங்க. அவன் காசு குடுப்பான்டா. அத வச்சுக்குவாய்ங்க. ஆமா. அதான்டா. அவைங்க தான் ஊர விட்டு வெளில போமாட்டாய்ங்களே. காசு வச்சு மட்டும் என்ன பண்ணுவாய்ங்க? அவ்வளோதான். கரெக்ட்டான கேள்விதான். அது வேலிடான டைரக்டர் இல்ல. பாயிண்ட் தான். ஐய்யய்யோ! இத மறந்துட்டனே அப்டின்றாரு டைரக்டர். ஆ. இ எ இதெல்லாம் வந்து இந்த போலீஸ்காரங்கிட்ட இந்த நம்ம சத்யராஜ் வந்து ஐயோ! பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அ ம். பிரகாஷ் ராஜ் வந்து இது மாரி தேவாரா வந்து அன்னையோட காணாம போயிட்டான். அப்ப அவரு எங்க தான் போனாரு அப்டின்றாங்க. இதுக்கு தான்டா அடுத்த பார்ட் பார்க்கணும்.
செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல நம்ம வராவை காட்டுறாங்க. நம்ம வரா வந்து ரொம்ப ஒரு சாதுவான ஒரு ஆளு. பரவாயில்ல. சாதுவான ஆளு. குட்டி clown. சாக்லேட் குட்டி clown. சாக்லேட் பாய். அவர் வந்து ரக்கடு, ஒரு சாக்லேட் பாய். சாக்லேட் பாய். சரியா? அதான்டா இது குட்டி இதுல clown. இருந்து வந்து நம்ம குட்டி கிளவுனை வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து குட்டி கிளவுனை காட்டினாங்களோ இல்லையோ இன்னொரு விஷயத்த காட்டினாங்க. அதோட சந்தோஷம். குட்டி கிளவுனு வந்து ஒரே டிமாண்ட் குட்டி கிளவுனுக்கு அந்த ஊர்ல பொண்ணுங்க கிட்ட. சரியா? யாரா இவன் வந்து அந்த இந்த இது மாதிரி தெலுங்கு படம் இப்போ ரீசெண்டா ஒண்ணு அதான் வந்துச்சுல, அதான் சொல்ல வந்தேன் நானும் ஜாக்கி மச்சி. ஆம்பளையா இருந்தனா இல்லடா அப்படி இல்லடா, முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வெக்கப்படுற மாமா, நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பீஸ் மேக்கர் சூர்யா பார்த்து பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இல்ல அப்படின்னு அது மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்ம குட்டி கிளவுனை பார்த்து சுத்திட்டு இருப்பாங்க. சரியா? அப்பதான் வந்து ஜான்வி கபூரை காட்டுறாங்க, இந்த காடஸ் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான்வி கபூரை காட்டுறாங்களா இல்ல ஜான்வி கபூர் காட்டுறாங்களா? புரியல. ரெண்டுமே தான். ஓ அப்படி சொல்லு. ஜான்வி கபூர் வந்து ஒரு இதுலயே இருப்பாங்க. அது பேர் என்னது, மூட் ஸ்விங்ஸ்லயே இருப்பாங்க. ஒண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல வேணாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் ஒரு சைட்ல. அதே மாதிரி வந்து இங்க என்னன்னா, நம்ம இவன் கலையரசனோட பையனும் பெரிய ஆள் ஆயிடுவான். நம்ம சைஃப் அலிகானோட பைராவோட பையனும் பெரிய ஆள் ஆயிடுவான். எல்லாம் வந்து வெறியிலே இருப்பாங்க. எப்படா சைஃப் அலிகான் பையனும் பெரிய ஆள் ஆயிடுவான், பைராவோட பையனும் பெரிய ஆயிடுவான். ரெண்டும் ஒரே ஆள் தானே மூதேவி. சைஃப் அலிகான் பைரான்னு சொன்னேன் நானு. ரெக்கார்டிங்க நல்லா ஓட்டி பாருங்க மக்களே, இந்த இடத்துல கட்டே இருக்கக்கூடாது. நான் தப்பா இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணிக்குவேன். ஆர்த்தர் இது மாதிரி வந்துட்டு என்ன சொல்றாங்க, வெறியா இருக்காங்க. எல்லாம் வந்து ரிகரஸ் ட்ரைனிங் போறாங்க. எப்படா நம்ம 9 நிமிஷம் தாக்கு பிடிக்கிறாங்க தண்ணியில. 9 நிமிஷம் நான் இருந்தேன்ப்பா. 9 நிமிஷம்லாம் விஷயமே இல்லடா டே அப்பா. சரியா? ஜாக்கி மச்சியால 5 செகண்டே இருக்க முடியாது, அப்படிங்க ஆரம்பிச்சிருவான். டேய் ஆர்த்தர், குழந்தை ஒண்ணு அழுவும்ல, தண்ணி டெம்பரேச்சர் இருக்கும்ல. You don't know about the ghost டா. சரியா? அமைதியா இரு. ஆமா. சரி நீ கோஸ்டா கூட இருந்துக்கோ, இப்ப குடிச்சு காலி ஆயிட்டல, அவ்வளவுதான். அதான் கொஞ்ச நாள் ஆயிடும், அதான் சொல்றான். கொஞ்ச நாள்ல கோஸ்ட் ஆயிடுவான். கொஞ்ச நாள்ல கோஸ்ட். டேய் தங்கத்தோட ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அதுதான்டா உன் லிவரும் அதான் சொல்லுது. தங்கத்தோட ஒரு அளவுக்கு தான் போதண்டா. சரியா? இல்ல லிவர் வந்து டாக்கி வச்சுட்ட தேவா, லே என்ன கொன்னுடுறாதடா, சாவுட்றாதடா. அத மீமா எடுத்து போடுட்டா, டாக்கி வச்சு லிவர். ஐயோ சும்மாவே ஏதாவது சொல்லிருக்கானுங்க. சும்மாவே நம்மால உன் சிலைவை வந்துருவான். அத எடுத்து போட்டுருவான் எப்படியும் இந்த பாட்காஸ்ட் கேட்டானா. சரியா? இது மாதிரி வந்து இவனுங்கெல்லாம் வந்து ரிகரஸ் ட்ரைனிங், தேவராவை எப்படா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த மீன் டைம் என்னன்னா, திரும்பியும் வந்து நம்ம இது நடக்கும். இந்த மீன் டைம் என்னன்னா, நம்ம குட்டி கிளவுன் வந்து மார்க்கெட்டுக்கு போவாரா, அப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம நடந்து வருவான். அது ஏன்னு கேட்டதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாளா நம்ம ஊருக்கு வந்து வெப்பன்ஸ் வரவே இல்லை ஆயுத பூஜைக்கு அப்புறம், அதனால நம்ம ஊருக்கே வந்து ஒரு கெட்ட சகுனம் வந்துருச்சு, அதனால எப்படியாவது பாவமா சொல்லும், புளிப்பு போடாம ரொம்ப வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தம்பி, வெப்பன்ஸே வரவே வெப்பன்ஸ் வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரின்னு சொல்லிட்டு தேவரா என்ன பண்ணுவான், போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் சைஃப் அலிகான் கிட்ட, இது மாதிரி குட்டி கிளவுன் கிட்ட பைரா கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் வந்து நான் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவான், வேணா போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வாடா சில்ற. நீயே கெட்ட வார்த்தை சொன்னா கட் பண்ணணும்னு சொல்லி நானே கிட்ட வார்த்தையெல்லாம் வந்து அழுத்தி புடிச்சு பேசினா நீ வந்து இங்க வார்த்தை வைக்கிற. மீதி 50 ரூபாய்க்கு வேணா நீ அப்படிங்கிறானா. சரியா? அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லடா, நீ ஃபுல்லாவே சொல்லலாம். அதுதான் சொல்றேன், கலோக்கியல் வார்த்தை தானா. மீதி 50 ரூபாய்க்கு வேணா நீ வந்துட்டு போறியா அப்படிங்கிறானா. மீதி 50 ரூபாய்க்கு நீ வந்து படுக்கிறியா.
அதுக்கப்புறம் என்னன்னா ஆ. போட்டி வச்சிடறாங்க. போட்டியில என்ன பண்றாங்க, இவங்க வந்து இந்த அந்த எனர்ஜி ட்ரிங்கா சரக்கான்னு தெரியல. அதுல வந்து இவன் வந்து மயக்க மாத்திரையை கலந்து எனர்ஜெட்டிக் விட்டு கபசுர குடிநீர்ல வந்து ஆஹ் இத கலந்துடுறானுங்க. சரியா? கலந்து நம்ம குட்டி கிளவுன் வந்து இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு பிரிச்சு ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு அவங்க ஊருக்கு அத எடுத்து போயிடுறாரு. வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனா போன உடனே அதுக்கப்புறம் தெரிஞ்சிருது மயக்க மருந்து தெரிஞ்சு கலந்துருக்கான். போயிடுது. இது மயக்க இவன் மருந்து அடிக்க கலந்தது அப்படின்னு இவன் சொல்லி அடிக்க தெரிஞ்சிரும். அடிக்க வைப்ரேட்டர் மிஷின்ல ஒவ்வொரு பாயிண்ட் ஏத்துற மாதிரி ஜான்வி கபூர் வேற அங்கிட்டு இவன் இங்க ஆமா ஒவ்வொருத்தர் ஆமா. அடிக்க அடிக்க இல்ல இல்ல இவன் இரு இரு அடிக்கிறா, அவ இரு இரு செவுத்துல இரு அப்படியே சொல்றேன். சாஞ்சுகிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஜான்வி கபூர் வந்து என்ன தெரியுமா சொல்லும் இந்த இது ஃபுல்லாவே ஆஹ் இது இது மாதிரி வந்து அவ பேர் ஏதோ சொல்லுவாங்கடா. அவ பேர் வேற ஐயோ நல்லா தங்கம் இருக்கேன். தங்கம். இல்ல இல்ல ஆஹ் அவன் எப்படி இரு இரு தெரியுமா, இரு, இரு நான் அந்த டைலாக இவனையே இப்படி சொல்றேன். டைலாகே அடிக்கிறானே சொல்றேன். அப்போ அப்படிங்கதான் அது. அவ வந்து ஜான்வி கபூர் பேரு வந்து தங்கம் இந்த படத்துல. அவ வந்து என்ன சொல்லுவாரு, ம். அவ வந்து என்ன தெரியுமா சொல்லுவா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் இந்த தங்கத்தை பொங்க வைக்கணும் அப்படின்னுவான். சரியா? ம். எதடா எதடா சொல்ற? எதை பொங்க வைக்கணும் அதான் அப்படின்னு. பொங்க பொங்க அதான் வச்சுட்டிய அதுதான். பாஸ் அப்படிங்கிறானா. ஒரு ஒரு பாயிண்ட் ஏத்துற மாதிரி தான் இருக்கும் அங்க. சரியா? அவ வந்து அந்த அந்த ஒரு சில வீடியோ இருக்கும்ல, அது வந்து ரிமோட் வந்து பாய் ஃப்ரெண்ட்ட இருக்கும். அவ ஏதாவது பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்டா இது ஏத்துவானா, ஸ்பீடு ஏத்துற மாதிரி. ஆமாமா. அது மாதிரி அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில வந்து ஆஹ் அடுத்த நாள் வந்து இவன் ஏமாத்தனான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அதுதான் அது இறங்கிடும். என்ன தெரியுமா, அது வந்து எப்படி தெரியுமா, ஆர்கஸ் வந்ததுக்கு அப்புறம் ச்சே இப்படி நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு தோணும்ல. அதெல்லாம் அது போஸ்ட் அது ஆறா மேட்ச் ஆறா கிளாரிட்டி. மைனஸ். ஆறா போஸ்ட் மைனஸ் ஆயிடும் மேட்ச் அவனுக்கு. கிளாரிட்டி. சரியா? அது அதான் மாதிரி அதான். ஒரு கிளாரிட்டி வந்துரும் அவங்களுக்கு. ம், வந்த ம், உடனே வந்து சரி இவன் எப்படியும் வெப்பன்ஸ் போயிடுச்சு. இவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சிச்சுல்ல. அப்ப இவனை அடிச்சு ம். அந்த வெப்பன்ஸ் பிடிக்கிட்டு வர்றது என்ன என்ன இருக்குது? அது அதுக்குள்ள சைஃப் அலி கான் வந்து சொல்லுவான்டா, அதுக்குள்ள ஏதோ சரி சரி விடு அவனை பாத்துக்கலாம், அவனை வச்சு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு விட்டுரு அப்படின்றான். சரி 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 சரி. இப்ப ம், வந்து என்னன்னா இப்ப என்னன்னா தேவரா வந்து கடலை விட்டு வெளியே வராம உள்ளாரையே இருக்கிறதுனால ம், அவங்க தேவரா ஃபேமிலி அவங்க ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப இவரை பார்க்காம இருக்கிறதுனால ரொம்ப வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். பாட்டி பாட்டி அதாவது தேவரா ம், அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆமா. போயிடும். இந்த இவன் இருக்கான்ல கலையரசன் பையன் வந்து டெய்லி எப்படா இந்த பாட்டி வந்து சாவும், இது பாட்டி செத்தாலாவது இந்த செத்தா தேவரா வச்சும் வெளியே அவன் வருவான் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு வந்து அதுக்கு பாட்டியை இவனே பார்த்துட்டு கொண்டு பார்த்துட்டு போவான். இருக்கலாம் அந்த பாட்டிய. ஈஸி டாஸ்க். ஆஹ் ம். சரியா? அதான் அது இது வந்து மாதிரி அந்த இது மாதிரி என்ன அடிச்சவனை திருப்பி அடிக்க வக்கல, நாளைக்கு கிளம்ப போற நாளைக்கு சாப்பிடுற கிளவி அடிப்பங்கிறாங்கிற மாதிரி கிளவியே சொல்லிடுவாங்கன்னு அடிக்க சொல்லிட்டு போறேன். அவனை கொல்லும் அப்படிங்கிறதுனால அவன் வந்து அது அப்படி மாதிரி பண்ணாம வந்து இருந்தான். ரொம்ப முடியாம இருப்பாங்களா, அப்ப வந்து தேவரா வருவாரு. தேவரா வந்து அவங்கள பார்த்துட்டு போவாரா, எல்லாரும் தேவரா வந்து ஸ்பாட் பண்ணிடுவாங்க. துரத்திட்டு இல்லடா போவாங்க. இல்ல இல்ல ஆனா பிடிக்க முடியாது. இத்தனை வருஷமா இவன் இத்தனை வருஷமா அவனை வந்து பிடிக்கணும்னு காத்துருக்காங்க. அதுவும் இந்த பாட்டி தான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி, எல்லாம் தெரியும். ஆனா அந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்கும், ஒரு வாசல்ல மட்டும் இவங்க தான் இருப்பாங்க, இன்னொரு வாசல்ல ஆள் ம். போட்டிருக்க மாட்டாங்க. தலைவரே என்னடா மெண்டல். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சு இருக்கிற லட்சணம் அப்படி. இல்லடா அந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்கும், ஒரு வாசல்ல மட்டும்தான் ஆள் போட்டிருப்பாங்க, இன்னொரு வாசல் ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போனதை ஸ்மெல் பண்ணிட்டு துரத்திட்டு போவாங்க. நம்ம ஆளு தப்பிச்சு ஓடிடுவான். இருந்த ஒரு சான்ஸ் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவன் பேர் என்ன, தேவா வேறாவோட தங்கச்சி ஒண்ணு இருக்குமா, அதுகிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, அதுகிட்ட போயிட்டு அப்பப்ப வந்துட்டு போ, உங்க அப்பனை கொன்னுட்டு அடுத்து அதுக்கப்புறம் உன்னையும் உங்க அம்மாவையும் அப்பப்போ நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவன் வந்து அழுவாளா, அழுந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், வேற வந்து கிளம்பி போயிட்டு இந்த மாவீரன் படத்துல எப்படி அவனை போயிட்டு அடிக்க போவானா அந்த மாதிரி என்ன பண்ணுவான், போயிட்டு அவங்க சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்களா, சரக்கு அவன்கிட்ட போயிட்டு இந்த இது மாதிரி சொல்லுவான். ஆஹ் அவனுக்கு அவன் வந்து மயக்க மருந்து கொடுத்து எங்களை இப்ப திரும்ப எங்களோட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணா, இவன் போட்டு அடிச்சு நொறுக்கி எழுதிருவான்டா எல்லாரையும் போட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் அவங்கள வந்து என் தங்கச்சி இது பண்ணாங்க அதனாலதான் நான் அடிச்சேன், நான் போய் சமாதானம் பேச போறேன் அப்படின்னா, டேய் நீ அடிச்சடியில ஒருத்தர் செத்துட்டான்டா அப்படிமா. செத்துட்டானா, என்னடா நான் அடிச்சு சாகுற அளவுக்கு இவ்வளவு வீக்கா இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்ப நான் போயிட்டு அவ்வளவு வீக்கா இல்ல. அவன்கிட்ட அவங்க அவ்வளவு அவங்க வீக்கா இல்ல, வீக்கா நான் இல்ல அவ்வளவு நான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காடா. அதுக்கப்புறம் அதுக்கு வேற பில்டப் வேற, உடம்புல ஓடுறது தேவர ரத்தம்டா அப்படின்ட்டு பில்டப் பண்ணிட்டு போயிட்டு சாயிப் அலி கான்ட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவான், இங்க எல்லாருமே உன் மேல கோவமா இருக்காங்க, ஆனா நாளைக்கு ஒரு பெரிய பூக்கடிக்கிற ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு நீ என் கூட வந்தீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன், இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணினா நீ எங்க உள்ள ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவன் என்ன பண்ணுவான், மறுநாள் அவங்க கூட பூக்கடிக்க கிளம்பி போவான். அப்போ வந்து
அது வேறாவோட அம்மா வந்து பிரகாஷ் ராஜ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் அவங்க கூட போயிட்டான், நான் அவங்கள போக கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா பிஜிஎம்லாம் அப்படியே ரைஸ் ஆகும். டன் 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 அப்படிங்கிற மாதிரி. தேவரா அது மாதிரி அது ரைஸ் ஆகுது. அது அப்படியே சொல்லுங்க ம். சொல்லுங்க, நீங்க யாரு 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 யாரு? அப்படிங்கிற மாதிரி. உன் புருஷன் செத்து 10 வருஷம் ஆகுது அப்படின்னு வாட் அப்படின்ட்டு அந்த இது அந்த பொட்டு எல்லாம் போயிட்டு அப்படியே மூக்குல கிளவுன் வருது அப்படியே அந்த அந்த அம்மாக்கு அப்படியே. அந்த அம்மா மூக்குல இல்ல cloud வருது. அதான் அவர் அக்வாமேனா மாறிடுறாரு. அதானடா அவர் போயிட்டு. இல்ல ஆமாமா. அது என்னன்னா இரு நான் தேவரா வந்து சொல்றேன். அப்பயே செத்துருவான்டா. தேவரா வந்து செத்துருவான்டா, அந்த ஃபர்ஸ்ட் செத்துருவான்டா. ஃபைட் இருக்கும்ல அப்படியே செத்துருவான். ஆனா இவன் பையன் தான் வந்து தேவராவ மாதிரி எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இததான் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாங்க. ஓ ஓ, அப்படியே எல்லாம் ஐஸ்வல் ஸ்பீடு சரியான மாதிரி ட்விஸ்டா. ரியாக்ட். வேற லெவல்ரா. டேய் இல்ல ஆனா எல்லாரும் அந்த ஐஸ்வல் ஸ்பீடு மாதிரி உண்மையிலே நான் ரியாக்ட் அதை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு எதிர்பார்க்கலடா இருக்கான். டேய். உண்மையிலே நான் அதை எதிர்பார்க்கவே நான் இல்லடா. நான் வந்து சொன்ன புளிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இத ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இது 2 அவுட்கம் தான். ஒண்ணு கடைசியா 2 பேரும் சண்டை போடுறது. இன்னொன்னு இவன் அவனை இம்ப்ரெஷனேட் பண்றது. ஓ அப்படியா? நான் ட்ரைலரே பார்க்கல ப்ரோ, அதனால எனக்கு தெரியவே இல்ல. ட்ரெய்லர்ல கேவலமா கட் பண்ணிருப்பானுங்க எல்லாத்தையும். டம்மு ஆ, டம்முன்னு ஒ- குண்டுலாம் வெடிக்குது நீங்க தூக்கிட்டு போற இன்னொரு கண்டெய்னர்ல. விஷயம், இதுல என்னன்னா ஜான்விக் அப்புறம் இவனுக்கும் ஒரு சாங் வரும்ல. இத மட்டும் ஆர்த்தர் இது ஏன் வந்து பேசுறேன்னா, எபிசோட் ஆல்ரெடி லென்த் இல்ல, அதனால சொல்லு கொஞ்சம் சொல்லு. லென்த் எடுத்து ஒண்ணு இதை பேசுறேன், இதை கட் பண்ணிக்கோ. இது நடுவுல என்னன்னா ஜான்விக் அப்புறம் இவனும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இது வந்து காமமா பாக்காதீங்க சரியா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து ஒன்லி ஹரிசாண்டலா மட்டும்தான் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா கேமராவில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஷாட்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு லேண்ட்ஸ்கேப்ல அவங்க 2 பேர் மட்டும் ஆடுவாங்க. அதே மாதிரி ஜான்வி கபூரோட ட்ரெஸ் வந்து எவ்ரி 20 to 15 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அது ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா எடிட்டிங்ல மாத்துறாங்களா? ஏன்னா எடிட்டிங்ல மாத்தல. இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கும். இப்ப தோபா தோபான்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அதுலயும் இதே மாதிரியே தான் கேமரா ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அது ஏன்னா வந்து நம்ம எல்லாம் இப்ப போன்ல ரீல்ஸ் பாக்குறோம்ல, ரீல்ஸுக்கு வந்து இப்படி இந்த ஆங்கிள் இந்த இந்த ஹரிசாண்டல் கட்ல வச்சாதான் ரீல்ஸ்ல வரும்போது கரெக்டா அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறது வரும். ஜூம் இன் ஜூம் அவுட் ஷாட் வச்சாலும் அந்த ரீல்ஸ்ல கரெக்டா உட்காராதுன்னு சொல்லிட்டு இது ரீல்ஸுக்காகவே இப்ப நிறைய பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து ஜான்விக் அப்புறம் வந்து இவனும் ஆடுற அந்த பாட்டு. ஆனா அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா பார்த்து பாருங்க. நம்மளோட அட்டென்ஷன் சொல்ல வர நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு புரியல. நீ எதை கிராப் பண்ண எனக்கு தெரியும், நீ சொல்லு. அதே மாதிரி வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியா ஆகுது. அதை கிராப் பண்றதுக்காக தான் வந்து இந்த இது அந்த 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் ட்ரெஸ் மாறிட்டே இருக்கிறது ஜான்வி கபூருக்கு. புரியுதா ஏன்னு சொல்லிட்டு? இந்த பயல்கள் எவ்வளவு இருந்திருக்கு பாத்தீங்களா? அதுக்காக தான் வந்து இப்படி ஒரு பாட்டு எடுத்திருப்பாங்க சரியா. சரி, இப்போ வந்து பேக் டு நம்ம ஃபைட் சீன் சரியா. இவனுங்க போய் ஊக்கடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க சரியா. எடுத்துட்டு வந்தா அப்ப வந்து என்னடா வரும், போலீஸ் வந்துருவாங்களாடா? இல்ல என்ன ஆகும்னா, ஹூக் அடிச்சு எடுத்துட்டு வரும்போது கரெக்டா தேவரா ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, இவன் என்டிஆர் அந்த இவருக்கான வேறா வந்து போட்ல மட்டும் டப்புன்னு ஃபயர் ஆயிடும். ஃபயர் ஆயிட்டு எல்லாம் உள்ள குதிச்சிருவாங்க, இவனும் குதிச்சிருவான். டக்குன்னு பார்த்தா ஒரு ஒரு இதுல பாம்பு விழுந்து ஒரு போட்டே பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சிருவாங்க. அந்த துப்பாக்கி வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிருவாங்க தண்ணிக்குள்ள. தேவரா இருக்கான் குருட்டுத்தனமா. ஆமா, குருட்டுத்தனமா சுடுவாங்க பாரு. இப்ப திடீர்னு ஒரு ஷாட் வெளிய வரும். இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த இவருக்கான கலையரசன் பையன் இருக்கான, அவன் என்ன பண்ணுவான், சைஃப் அலிகான அட்டாக் பண்ணி கையை உடைச்சிருவான். தேவரா தான் பண்ணான் அப்படின்னு சொல்லும் போது சைஃப் அலிகான் என்ன சொல்லுவான், இதை பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னா. இவன் சொல்லுவான், இது மாதிரி எங்க அப்பனை கொல்லணும்னா நான் தான் கொல்லணும், நாளைக்கு நீ ஹூக் அடிக்க வரக்கூடாது, நான் தான் கொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து சைஃப் அலிகான் வரமாட்டான் இந்த ஹூக் அடிக்கிற மிஷனுக்கு. மீதி எல்லாரும் போவாங்க. சைஃப் அலிகானே என்ன மாதிரி ஆயிடுவாரு. ஆமா, டாக்கி மிஞ்சி மாதிரி ஆயிடுவாரு. கையில ஒரு கட்டை போட்டு நிறைய கேரக்டர் வந்துட்டு இருக்கு டாக்கி மிஞ்சிக்கு. லிட்டரல் எம்மி கேரக்டர் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதான் இவன் வந்து போட்டுட்டு இவன் என்ன பண்றான், டக்குன்னு அந்த மலையூர் மம்பட்டியா மாதிரி அந்த கருப்பு கலர் சால்வை எடுத்து போத்திட்டு நிக்கிறான். அப்பதான் சொல்றாரு, அவங்க இருக்கிறது தேவரா இல்ல வேறா அப்படின்னோடனே, அந்த ஃபுல்லா அவன் இருக்க போட்லாம் நெருப்பா இருக்குமா, அதுல வந்து கத்திய வச்சுட்டு அப்படியே
அந்த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா ஆஹாஹா. அந்த அது கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டால அவன் நிக்கிறான்ல, கையில வந்து ஒரு இது அது பேர் என்னது? சிசில், அது பேர் சிசில்னு நெனைக்கிறேன் அது பேரு. அதாவது அந்த அது பேர் என்னடா? கலை கலையெல்லாம் எடுப்பாங்களேடா, அது அதான் என்னது? அதான் அதான். அந்த அது கம்யூனிஸ்ட் சிம்பிள் ஒண்ணும் இருக்குமே அதானே? அதான் அது ஒண்ணும், கத்தி ஆ ஒண்ணும் வச்சிருப்பான். இது இந்த ஆ ஷாட் வந்து எதுல இருந்து தெரியுமா காப்பி அடிச்சானுங்க? இப்ப புதுசா ம். இப்ப கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி புஸ் இன் பூட்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியும்ல? ஆமா ஆமா தெரியும் தெரியும். அதுல ஒரு உல்ஃப் வரும் தெரியுமா? டெத்துன்னு சொல்ட்டு. அவன் நான் இதே படம் மாரியே தான் பார்த்ததில்ல. அப்படி ஒரு நிப்பான். படம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது அவன் வந்து இதே மாரியே ஒரு ஸ்கார்ஃப் போட்டுன்னு, ஒரு கையில ஒரு கத்தியும், இன்னொரு கையில அந்த களை இருக்கிறதையும் வச்சு நிப்பான். அந்த ஷாட்ட ம். அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்கடா இதுல. சரியா? நின்னு இவரு ம். வந்து தண்ணீல இறங்கி எல்லார் முதுகுலயும் டக்கு டக்குன்னு எக்ஸ் போட்டுன்னே வருவாரு. வந்த உடனே வந்து ம். ஒரு ஷார்க் வரும் இல்ல பாரு. போட்டுட்டு வெளில வரும்போது இது வேதாள அஜித் மாதிரி பாவமா வருவாரு. ஏன்னா சாக்கோ அங்க போட்ல நிப்பான். அவன் கீழே தண்ணியில குதிச்சிருக்க மாட்டான். அவனை விட்டுறாத ஆமா. நீ போய் கொல்லு அப்படின்னு சொல்லி இருப்பான். இவன் எக்ஸ் போட்டுட்டு மேல எடுத்து வந்து உள்ள எல்லாரையும் தேவரா பயங்கரமா வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், பின்னாடி அவளைய வந்து சாக்கோவையும் போட்டுருவான். சாக்கோவையும் போட்டுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டு போட்ல இழுத்துட்டு வந்துருவான். டேய் போட்ல டேய் எடுத்துட்டு வந்து இதுடா. கரையில வந்துட்டு ஷார்க்க ரைட் பண்ற சீன்டா. சொல்லவே இல்லடா டேய் அதுதான். அப்பா. ஷார்க் வேற ஷார்க்க தான் வரும். ரைடு பண்ணுவான்டா. ஷார்க் ரைட் பண்ணிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுவாரு. புதுல எக்ஸ் மார்க் போட்டுக்கிட்டே போவாரு எல்லாருக்கும். இல்ல ஷார்க்க ரைடு பண்ணிட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஷார்க் மேல உட்காந்து பயணம் பண்ணுவாரு இவரு. பயணம் பண்ணுவாரு. ஆ டீப் மாதிரி இல்ல. பண்ணிட்டு இவரு டீப் மாதிரி இல்ல, நல்லவரு. டீப் மாரி இல்ல, இவரு நல்லவரு இவரு. அபியூஸ் பண்ண மாட்டாரு அத. சரியா? எல்லாரையும் எங்க பாரு அடிச்சு டீப் பண்றது அபியூஸ் இல்ல. அது மியூச்சுவலா பண்ணதுதான். டேய் ஐயோ! ஆர்த்தரு. அப்படிதான்டா, கண்டுக்காதீங்க. வேற சரியா? அபியூஸுக்கும் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அது. தப்பா சொல்லக்கூடாது. டீப். சரி. பாவம் தானே ஓகே, ஓகே. சரி. இவரு வந்து கடலுக்கு கொண்டு வந்த உடனே எல்லாரும் வந்து பிரகாஷ் ராஜ் அவன் கேங்லாம் வந்துரும். வந்து இது மாரி வந்து நீ தான் பண்ணன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆ இப்ப வந்து நம்ம வர வந்து என்ன சொல்லுவான், எல்லாரும் முதுகுலயும் எக்ஸ் இருக்கு. இப்ப என் முதுகுல எக்ஸ் இல்லன்னா என்னையும் சந்தேகப்படுவாங்க. அதனால என் முதுகுலயும் எக்ஸ் போட்டுருங்க அப்டின்னுவாரு. சரியா? அதெல்லாம் போட அவன் வந்து முடியாது போடா அப்படின்னு போட சொல்லிடுவான் முடியாது, பிரகாஷ் போட ராஜ். முடியாதுன்னோனே கத்திய குத்தி ஒரு போட்டுல இவரே முதுகுல கத்தி அப்படி வந்து குத்தி எக்ஸ் மாரி ஆக்கிப்பாரு அவரு முதுகுல. இப்ப இது இவங்க எல்லாரும் பரவாயில்ல. சேர்ந்து எக்ஸ் மென் ஆயிடுவாங்க. எல்லாரும் ஷாக் ஆனோன்னா பிலிம் பை கொரட்டர சிவால் வந்ததுக்கு அப்புறம் தேவராவை யாரு கொண்டிருப்பான்னு பார்த்தா வேறாவே கத்தியால குத்துவான் அவன் நெஞ்சில. என்னத்துக்குடா அதான் எனக்கு தெரியல. அப்படின்னா அது பார்ட் 2 வேணுனே இது மாரி அது பேர் என்னது? பாகுபலி மாரி ஒரு கட்டப்பைய கிளிப் ஹேங்கரு. பாகுபலிய கொன்னாரு. அது மாரி ஒரு கிளிப் ஹேங்கரு. சம்மந்தமே இல்லடா டேய் அப்பா. எனக்கு கடைசியில அந்த போலீஸு என்ன பார்த்தா லூசு புண்ண மாரி தெரியுதாடா? இவ்வளவு நேரம் கதை சொல்லியே. ஆ ஏதாவது எனக்கு தேவையானத சொன்னியாடா? அப்படின்னு கேட்பான். இல்ல அவன் அந்த இது மாதிரி இவ்வளவு நேரம் கதை சொன்னேன்னா அது ஃபேக்கு அப்படிங்கிறான் ஜெயிலர்ல வர மாதிரி. ஐயோ! அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். படத்துல சத்தியமா கதையும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. இதுக்கு எதுக்குன்னே எதுக்கு தெரியல. பார்ட் 2 லீடு வேற. இது ஏன்னா பார்ட் 2ல என்ன காட்ட போறாங்க? சைஃப் அலி கான் இன்னும் சாவல. அப்புறம் இவ ஏன் அவங்க அப்பாவே கொன்னாங்கிற மாதிரி. கொன்னா ஏ அதெல்லாம் அதை விட பெரிய கதை. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 கேங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவே கைப்பற்ற போறாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு என்னன்னு இருந்தாங்க. சொல்லவே இல்ல. அதெல்லாம் என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் தான் செகண்ட் பார்ட். தெரிஞ்சு இவனுக்கு தேர்ட் பார்ட் எடுத்தாலும் எடுப்பானுங்க. ஆனா படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலா ஹிட் தானடா இது. நம்ம ஊர்ல மட்டும் தான் ஃபிளாப். கலெக்ஷன் ஹிந்திலயும் நல்ல தெலுங்குலயும் கலெக்ஷன். நல்லா ஓடுது. அவங்க ஊர்ல நல்ல கலெக்ஷன். ஹிந்திலயும் நல்லா ஓடுதுடா. ஹிந்திலயும் நல்லா ஓடுது. ஹிந்தில ஆக்ஷன் படத்தையே பாப்பானுங்க, இத பார்க்க மாட்டானுங்களா? ஆக்ஷன் படத்தை யூடியூப்ல பார்த்தாரோடா. இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறான். ஆமா கன்ஃபார்மா பாப்பானுங்க அப்போ. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அடுத்த வருஷம் வந்துருமாடா அடுத்த பார்ட்? அதெல்லாம் வராதுடா. அடுத்து இவரோட கேஜிஎஃப் டைரக்டர் இருக்காருல, அவரோட ஒரு படம் பண்றான். அப்படியா? அந்த யூனிவர்ஸ்க்குள்ளார வர மாதிரியா? அதெல்லாம் இல்ல, தனியா ஒரு படம் பண்றான். ஆனா கேஜிஎஃப் யூனிவர்ஸ்க்குள்ள வரப்போற இன்னொரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அத உடுப்பா, மங்காத்தா மாதிரி வருமா? அதானே கேஜிஎஃப் எல்லாம் இருக்கட்டும், மங்காத்தா மாதிரி வருமா? அதனாலதான் மங்காத்தாவே கேஜிஎஃப் குள்ளார வரப்போகுது. மங்காத்தா மாரியாத்தாலாம் வரட்டும், பாட்காஸ்ட் முடியுங்க, எபிசோட் முடியுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களை இவ்வளவு படம் பார்க்க வச்சு ஆர்த்தர் வந்து கரெக்டா ஒரு 5 நிமிஷம் கூட தொடர்ந்து பேசாம இல்ல எங்க 2 பேரையும் பார்க்க சொல்லி எங்க மடியில அந்த மிஷினை கட்டி கறந்துட்டான் பேசாமலே அழகா. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் ரிவீல் பண்ண போறேன். இது வந்து ட்விஸ்ட், படமே தேவரா ட்விஸ்ட விட நான் படமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. படம்னா இது படம் தான்.
ஏன்னா எனக்கு நான் படம் முன்னாடியே நான் பார்க்கல. தெரியும். அவன் டாக்குமெண்ட்ரி சொல்லாதன்னு சொல்லிட்டான். அவன் எனக்கு முன்னாடியே தெரியும் நீ படம் பார்க்கலன்னு. அவன் டேய் சொன்னா டேய் கத்துவான் ஆமா ஓவரா. ஆர்த்தரு ஏய் வர வர எல்லாம் முதுகுல இல்ல இல்ல குத்துறீங்களா டேய் இப்ப இல்ல டாக்குமெண்ட்ரி முதுகுல எக்ஸ் போடுறான் ஆர்த்தர். ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் வர நைட்டு உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் அந்த படத்தை, இது கேவலமான படத்தை. இந்த படத்தை வந்து நான் ரோஸ்ட் போட போறேன்னு நீ போட்டல்ல ஸ்டோரியில, அதனால என்கிட்ட வந்து கேட்டாங்க ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இதை தான் அமுச்சு விட்டேன். படம்னா படம் தான், படம்னா இது படம் இல்ல, இது ஒரு பாடம். ஏன்னா நான் நான் படத்தை நான் பார்க்கலையே. இது நான் பரவாயில்ல. வந்து அது பேர் இப்போ என்ன? அந்த இதுக்கு வெளியே முன்னாடி இது இவங்க தியேட்டருக்கு வெளியே ஒருத்த ஐஸ்மார்ட் வந்து சங்கருக்கு ஷார்க்க தாண்டாச்சு. கடிக்கிறான்ல, ஐஸ்மார்ட் சங்கரையும் பாக்கலையா? ஆஹா, நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு பார்ட்டு தான் பார்த்தோம். நீ மட்டும் தான் 2 பார்ட்டும் பார்த்த. டேய் டேய் வர வர நான் தாண்டா ஓவரா ஒர்க் பண்றேன் இந்த பாட்காஸ்டுக்காக. சும்மா இருக்கல, சும்மா தானே இருக்க. நானும் இப்போ இந்த வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன். அப்ப நான் பாக்குறேன். ஒண்ணும் பிரச்சனை சும்மா இருக்கிற வேலைக்கு என்னடா பேச்சு. ஓஹோ சரி, நான் இப்ப அந்த தியேட்டரை விட்டு ஒருத்த வந்து ஷார்க்க போட்டு கடிச்சு அடிப்பான்ல, அது மாதிரி Bro. கடிக்கிறாய். ப்ரோ என்ன ப்ரோ அப்படிங்கிறானா? அவன் முரட்டு பைத்தியமா இருக்கான்டா டாக்குமெண்ட்ரி. அவன் ஐயோ அவன் போட்டு கடிச்சிட்டு துப்புறான்டா. சாருக்கு ரைடிங் சுறாவூ சுறாவூ அப்படிங்கிறான்டா வந்துட்டு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஷார்க்க ரைடு பண்றான் போட்டு. ஐயோ பண்ண முடியாது. அவன் வந்து இப்ப இந்த கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா மறுபடியும் உள்ள வந்துட்டான். ஆமா சரி முடிச்சு விட ஆர்த்தர். தொண்டெல்லாம் கவுது, தண்ணி குடிக்கணும். ஓகே தண்ணி என்ன கடல்ல போய் குடிக்க போறியா? சரி. இல்லடா ஆமா, நான் வெளியே கடல் தண்ணி. வந்திருக்கேன்டா. ரூம்ல கத்தி பேசுனா ஊன்னு பாக்குறானு. ஓ சரி. நம்ம வந்து தெலுங்கு படத்தை பாக்குறோம், அந்த மாதிரி இவனை பீஸ் மேக்கரை பாக்குறாங்க. என்ன ஆமா, இவ்வளவு ஆமா. கிரிஞ்சா இருக்கான். என்ன திடீர்னு கத்துறான் ஆவுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். சரி ஓகே நண்பர்களே, இந்த எபிசோட் கேட்டவங்க எல்லாம் நல்லா இருந்ததுன்னு என்கிட்ட தான் சொல்லுவீங்க. ப்ரோ பீஸ் மேக்கர் டாக்குமெண்ட்ரி சூப்பர் ப்ரோ அப்படிமாங்க என்கிட்ட வந்துட்டு. அது வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்களேன்டா. நான் பீஸ் மேக்கருக்கு அமுச்சு விடுவேன். அன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கோம், மேல ஒருத்தன் மெசேஜ் பண்றான் ப்ரோ பீஸ் மேக்கர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க எல்லாம் சொல்லுங்க, பரவாயில்ல அழுகுறான். இது வந்து ஒரு ஸ்டைலா கேட்ச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லாம என்கிட்டே சொல்றீங்க. பீஸ் மேக்கர் வந்து என்ன பண்றான், இந்த கிளவுட்டுக்காக ஒப்பீனியன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மட் எடுத்து வச்சுக்கிட்டான். நம்ம வந்து பாவமா பேசினா வந்து இவன்ட்ட ஃபீட்பேக் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஹேட்டர்ஸ் கிட்ட நம்ம நல்லா பண்ணோம்னு சொன்னா வந்து அவர் ஒரு பெருமை இல்ல. அதான் என்கிட்ட வந்து நல்லா பண்றேன்னு சொல்றாங்க, இவன் அப்படியே பெருமை கொடுக்கலாம். தப்பு. சரி ஓகே. இதுல கேன்வால ஜீமோக்கு வந்து ஒரு எடிட் பண்ணி கொடுத்தேன், ரெக்கார்டிங்ல வச்சிருக்கேன், எடிட் பண்ணி கொடுத்தேன். சரியா, ஒரு ஃபார்மட் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அதுல போயிட்டு இவன் ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். உடனே எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டு அவனோட ஒரிஜினல் பேரை போட்டு புண்டாமோனே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுட்டு ஓடியான்ட்டான். போன் அடிச்சுட்டு மெசேஜ் பண்ணி திட்டுறான், என்னடா ரிவர்ஸ் பண்ண முடியலடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான் உட்காந்து. ஐயோ ஆர்த்தர் டேஞ்சரஸான என்டிட்டியா இருக்கடா. சரி நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. தம்பிக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. தம்பிக்கு வந்து பைமிய காப்பி லிங்க்ல இதை போடுங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. இஎம்ஐ கட்டணும் நண்பர்களே. ஆமா சரி, அதுதான் இந்த அடுத்த சீசன் வரும், சீக்கிரம் வந்துரும். வந்துச்சுன்னா அதை அதையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. எதுவுமே இன்னும் ரெடி பண்ணல, சீக்கிரம் வந்துரும். நன்றி வணக்கம். வேற எதுவும் இல்ல. ஆமா, அடுத்து வேட்டையன் படம் வந்தா வேட்டையன் படத்தை ரோஸ்ட் பண்ணலாம், நல்லா இல்லைன்னா. அது இல்லைன்னா டைரக்டா சீசன் 5க்கு போயிடலாம். நன்றி வணக்கம்.